ஆட்ல என் போட்டோ வரும் நான் கொஞ்சம் கூட நினைக்கல மேடம். என் பெர்மிஷன் கூட கேட்கல. ஹலோ ஹலோ வெண்ணிலா கிளம்பிட்டாங்க. பார்த்துட்டேன் சார். ஸ்ருதி, சார். உங்கள் பட்டன் ஸ்பை கேமராவை ஆன் பண்ணுங்க. ஓகே சார். ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நாம் எப்படி அவளை ஃபாலோ பண்ணுறோமோ கில்லரும் எவ்ரி செகண்ட் அவளை ஃபாலோ பண்ணுறான். அவள் உயிர் நம்ம கையில். கார்த்திக், எஃபியை விட இன்ஸ்டால தான் நிறைய லைக்ஸ் வந்திருக்கு. அவங்க ஃபேமிலியில் யாரும் பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான். ரம்யா, அப்படியே வீடு வரைக்கும் கூட வந்து ட்ராப் பண்ணிடுவா. அப்படியே போயிட வேண்டியதுதான். யாராச்சும் பார்த்தாங்க பெரிய ரிஸ்க்கு. நீ கிளம்பு. கார்த்திக், இன்னைக்கு என்னோட பர்த்டே ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கிட்டு. அதுலேயும் இந்த கிஃப்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட். லவ் யூ கார்த்திக். நான் போயிட்டு மெசேஜ் பண்ணுறேன். நாளைக்கு பார்ப்போம். பாய். செல்வி, என்னமாச்சு? बोलो अमर। ध्रुव, मैंने व्हाट्सएप पर एक इमेज भेजा है, अभी देख लो। ये हत्या चेन्नई में हुई है। ये पोस्ट वायरल हो रही है। ओके,
आप मुझे डिस्टर्ब मत करो, मैं देख लूँगा. சென்னை எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. உடம்புல ஏதோ ஸ்பெஷல் ட்ரக் டோஸ் இன்ஜெக்ட் பண்ணி தான் உடம்ப கருக வச்சிருக்காங்க. சுத்தி சார் அந்த குவார்ட்டர்ஸில் ஏசி சர்வீஸ் பண்ணிட்டாங்களா? நேத்தே ரெடி ஆயிடுச்சு சார். ஏர்போர்ட்டுக்கு பிக்கப் அனுப்பிச்சிட்டிங்களா? காலி அமைச்சிருக்கேன் சார். ஓகே. சார் கொலை செய்ய யூஸ் பண்ண ட்ரக் ஹைலி டாக்ஸிக்னு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் அப்புறம் அந்த டிவி, இன்வெர்ட்டர், இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாமே செக் பண்ணியாச்சு சார். ஓகே. நீங்கள் கேட்ட மாதிரி லேப்டாப்பும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே. வெல்கம் வெல்கம் துரு. உங்களை தான் எதிர்பார்த்துட்ருக்கேன். வா, பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? 9.5 साल. 9.5 years. எல்லாம் இப்போ நடந்த மாதிரி இருக்கு. பட் சந்தோஷமாக இருக்குது நீங்கள் மறுபடியும் இங்கே வந்ததுக்கு. நீங்கள் திரும்பவும் இங்கே டியூட்டியில் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பார்த்துக்கிறேன். கேஸ் ஃபைல். ஓகே ஓகே, ரிலாக்ஸ் துரு. எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நட்ராஜ், சார் ஹீஸ் மிஸ்டர் துரு, சீனியர் ஏடிஜிபி மும்பை. அந்த கேஸ் ஃபைல் அவர்கிட்ட கொடுங்க. இனிமேல் இந்த கேஸ் அவர் தான் ஹேண்டில் பண்ண போகிறார். இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்அஃபீஷியல். துரு, இந்த கேஸ் விஷயமா நீங்கள் எப்போ வேணாலும் எங்கிட்ட டைரெக்டாக ரிப்போர்ட் பண்ணலாம். ஷோர். சார் ஆனால் இது ஏன் ஜோன் கேஸ் சார். இன்னைக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் ஆகிடும். இன்னும் 1 வீக்குள்ள ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் ரெடி ஆகிடும் சார். இது ஒரு யூஷுவல் ரிவெஞ்ச் கில்லிங் மோட்டிவ் மாதிரி தான் இருக்குது. ஏன் சீரியல் கில்லிங்காக இருக்க முடியாதா? இன்னும் ஒரு வாரத்தில் அடுத்த பணம் குப்பையாக கிடந்துச்சுன்னா? சார் ஒரு மர்டரை வச்சு நட்ராஜ், நான் சொன்னதை நீங்கள் கவனிக்கலையா, புரியலையா? ஃபைல் அவர்கிட்ட கொடுங்க. எனக்கு என்னவோ சரியா படல சார். உங்கள் டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். வாட்? உங்கள் வாட்ச் இன்னும் 1 hour ஆகுது. கேர்ஃபுல் துரு. ஒரே ஒரு ஃப்ரெண்ட்லி நோட், எதுக்கும் சென்சிட்டிவ் ஆக மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஷூர். துரு, சி சுருதி. ஹலோ. ஹலோ சார். சி வில் கம்ப்ளீட்லி சப்போர்ட் யூ. தேங்க்யூ. முதல்ல நீங்கள் குவார்ட்டர்ஸில் போய் செட்டில் ஆகுங்க. இதான் பாடி கிடைச்ச இடமா? ஆமாம் சார். இங்கே உள்ள கேமராஸ்லாம் செக் பண்ணிங்களா? சார் ஓஎம்ஆர் கேமராஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்டாக ரிமூவ் பண்ணியிருக்காங்க சார். இதுதான் சார் ரம்யாவோட FB ப்ரொஃபைல். மை worst birthday ever. ரம்யா இறந்த அன்னைக்கு இந்த போஸ்ட்டை அவள் ப்ரொஃபைல் வழியாகவே யாரோ 2:30க்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். My best birthday ever. இந்த போஸ்ட் அதே 16th நைட் 8:20க்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். பாவம் சார், பிறந்த நாள் இறந்த நாள் ஆகிப்போச்சு. ரம்யாவுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாராக இருக்காங்களா? கார்த்திக் சார். கார்த்திக், நீ எடுக்கிற ஒரு கவர் ஃபோட்டோவில் ஊரே நீ பேச வைக்கிற. அதே மாதிரி நீ எடுக்க போகிற ஒரு ஃபோட்டோவில் என்னோட படத்தை பற்றி ஊரே பேசணும். இட்ஸ் மை டெபியூ ஃபிலிம். கெட் வெல் சூன் கார்த்திக். ஷியோர் சார், கொஞ்சம் டைம் கொடுங்க, வந்துடுறேன். ஓகே. கார்த்திக் வாங்க மேம். தாஸ் மேம், ஒரு 2 minutes மேம், அனுப்பிட்டு வந்துடுறேன். மேம் உள்ளே வந்து வெயிட் பண்ணுறீங்களா? ஆனால் நீ மட்டும் பொண்ணுங்களை எங்கேயும் தான் பிடிக்கிறோ தெரில. ஒவ்வொன்றும் ஒரு ரகம். சரி கார்த்திக், இன்னும் எடுத்துன்னு போட்டுமா? இதெல்லாம் ஏன் சார் கேட்டுக்கிட்டு? சாரி மேம். சொல்லுங்கள் மேம். லக்ஷ்மண் கார்த்திக், மாடலிங், வெட்டிங், மேகசின் ஃபோட்டோகிராஃபர். சொல்லுங்கள் சார். கார்த்திக், உங்கள் லவ்வர் ரம்யா அவங்களோட பர்த்டேக்கு எடுத்த பிக்சர்ஸ் ஏதாவது இருக்கா சார்? பார்க்கணுமா? பரவாயில்ல, காட்டுங்க. ரம்யா கேஸ் விஷயமா தான். ஷூர் மேம். வெயிட். இந்த ஃபோட்டோ தானே
ரம்யா ஃபேஸ்புக் இன்ஸ்டா ஷேர் பண்ணா? ஆமாம் சார். இந்த ஃபோட்டோ அவள் பர்த்டே அன்னைக்கு நாங்கள் எடுத்தது. அந்த டாலர் செயின் கூட நான் தான் சார் அவளுக்கு கிஃப்ட் பண்ணேன். ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல சார் அன்னைக்கே அவள் இறந்து போயிடுவான்னு. நீங்கள் கேதர் பண்ண எவிடன்ஸில் இந்த மாதிரி செயின் ஏதாவது இருக்கா? அப்படி எதுவும் இல்லை சார். இதை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷியோர் சார். அவள் பிறந்த நாள் அன்னைக்கு நைட்டு வரைக்கும் உன் கூட தானே இருந்தா? ஆமாம் சார். நைட் 9:30 வரைக்கும் என் கூட தான் இருந்தா. அவளை வீட்டில் ட்ராப் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 10:30 இருக்கும். சார் கார்த்திக் சொன்ன மாதிரி ரம்யாவை 10:30க்கு வீட்டு பக்கத்தில் ட்ராப் பண்ணது சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது சம்மந்தப்பட்ட எல்லா ஃபுட்டேஜஸையும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க சார். அருண் மார்னிங் மேம். மார்னிங் ஆலந்தூர் கற்பகம் ஸ்ட்ரீட் ஃபுட்டேஜை ப்ளே பண்ணுங்கள். ஓகே மேம். சார் இதுதான் கற்பகம் ஸ்ட்ரீட் 4th லேன். இதுதான் சார் ரம்யாவோட வீடு. ரம்யாவோட வீடு வரைக்கும் வந்ததுக்கப்புறம் தான் சார் அவளுக்கு இது நடந்திருக்கு. மற்ற ஃபுட்டேஜஸ் ப்ளே பண்ணுங்கள். எஸ் சார். ரம்யா இந்த ஸ்ட்ரீட்டில் என்ட்ரி ஆகிறதுக்கு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு கார் என்ட்ரி ஆயிருக்கு சார். ஸ்டாப். இந்த கார் யாருது செக் பண்ணிங்களா? எஸ் சார். இட்ஸ் TN22AG 0252 Black Honda City. Are you sure? Is it AG? எஸ் மேம். AG 0252. பட் G சீரிஸ் வெஹிக்கிள் நம்பர்லாம் கவர்மெண்ட் வெஹிக்கிள் தானே? எஸ் மேம். எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. ஆர்டிஓலையும் அந்த மாதிரி ஒரு நம்பர் ரெஜிஸ்டரில் இல்லைன்னு சொல்கிறாங்க. Then it's clearly a fake number plate, sir. நம்பர் மட்டும் இல்லை, காரும் ஃபேக். இந்த மாடல் ஹோண்டா சிட்டியில் பிளாக் கலர் சீரியஸ் கிடையாது. ஒன்று கஸ்டமைஸ் பண்ணியிருக்கணும், இல்லை ஆல்ட்ரு பண்ணியிருக்கணும். அந்த கார் வேறு எந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுது? சார் உள்ளே போன கார் திரும்ப வெளியே வரவே இல்லை. சார் இது கொஞ்சம் பாருங்கள். யார் அவன்? இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான்? இங்கே மட்டும் இல்லை சார். இதே மாதிரி அவன் வேறு சில ரூட்ஸில் ஓட்டுறது ரெக்கார்ட் ஆகிருக்கு. பாருங்கள். இவன் ஓடுற ரூட்ஸ் எல்லாத்தையும் நான் நேரில் பார்க்கணும். எஸ் சார். சார் இந்த ஃப்ளாட்டில் இருந்த 2 ஃபுட்டேஜில் மட்டும்தான் சார் அந்த கார், ரம்யா, அந்த பையன் ஓட்டுனதெல்லாம் ரெக்கார்டாக இருக்குது. இன்னும் இந்த அக்வாரியம் ஃபுட்டேஜ் மட்டும் நமக்கு வரணும் சார். யோ, ஏரியாவில் இருக்கிற எல்லாரும் சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்துட்டாங்க. நீ எப்போ கொடுக்க போகிற? சார் எனக்கு இந்த கம்ப்யூட்டர்லாம் தெரியாது சார். பையன் வரட்டும் தர சொல்கிறேன். சரி, அவன் நம்பர் கொடு, நான் பேசிக்கிறேன். சார், ஒரு டீ சாப்பிட்டோம்னா மூளை நல்லா வேலை செய்யும் சார். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். சார் ரிவர்ஸ் வாங்க. அந்த காரை ஃபாலோ பண்ணுங்க. அந்த காரை சார்? அந்த பிளாக் அம்பாசிடர். யார் சார் வேணும் உங்களுக்கு? எதுக்கு சார் காரன்னு பாட்டுனீங்க? யோ, இந்த கார் வந்து தானே? ஆமாம். என்ன கைலங்கல்ல போடுற மாதிரி வச்சிருக்க? வீட்டில் பார்க்கிங் கிடையாது சார், ரோட்டில் தான். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது தொடக்கலாம்ல சார்.
இது எங்கள் அப்பா காலத்து விண்டேஜ் மாடல் கார். தொடச்சி வச்சேன்னு வச்சுங்க, அவனை அம் தூக்கிட்டு போயிடுவான். ஐயா இது யார் வரைஞ்சது? ஆமாம், இது யார் வரைஞ்சது? ஐயா அதை தான் சாரும் கேட்குறாங்க, இதை யார் வரைஞ்சது? கஷ்டப்பட்டு தூசி பண்ணி வச்சா எவனோ வந்து கிரிக்கெட்டு இருக்கான், கிறுக்கு பையன். ஸ்ருதி சார். இம்மீடியட்டாக ஃபிங்கர் பிரிண்ட் அனாலிசிஸ் டீமை வர சொல்லுங்கள். இந்த காரில் இருக்க மொத்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை அனலைஸ் பண்ணுங்க. ஓகே சார். கார்த்திக் சார். நீங்கள் ரம்யா கிஃப்ட் பண்ண டாலர் செயின் எங்கே வாங்கினீங்க? சார் அது யூஎஸ்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு மூலிமா வர வச்சது சார். அது எங்கேயாவது காரில் ரேண்டமாக வரைஞ்சிங்களா? சார் நான் ட்ராவலில் இருக்கேன், நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஹலோ சார். எஸ் ஸ்ருதி, நம்ம ரெக்கார்ட்ஸில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் கிடச்சிருக்கு சார். நான் உடனே அங்கே வரேன். எஸ் சார். மேடம், இந்த கார் டிராயிங்கில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனில் ஒரு ட்ரக் ஸ்மக்லிங் கேஸோட ரெக்கார்டில் மேட்ச் ஆகுது. பேர் தமிழறிவு, அப்பா முருகவேல், வயசு 23. அட்ரஸ் நம்பர் 60 குமரன் காலனி, ஆலந்தூர், சென்னை 16. இறந்து போன ரம்யாவோட ஏரியாவும் ஆலந்தூர் தானே? ஆமாம் சார், ஆலந்தூர் தான். அவன் நம்பருக்கு டயல் பண்ணி அவள் லொக்கேஷன் ட்ரேஸ் பண்ணுங்க. ஓகே சார். என்னடா நீர்நாய் மாதிரி சவகாசமாக நீந்திர? நீ ப்ராக்டிஸ் பண்ணாமல் பொண்ணுங்க பின்னாடி சுற்றினால இப்படி தான் ஆகும். போ. அறிவு அறிவு. சார், தமிழறிவோட லொக்கேஷன் கிண்டி அக்வாட்டிக் காம்ப்ளெக்ஸ்னு காட்டுது சார். ஓகே, நான் ஆல்மோஸ்ட் அங்கே ரீச் ஆகிட்டேன். எஸ் சார். இங்கே தமிழறிவன் யாராச்சும் ஸ்விம்மிங் வராங்களா? இப்போ சாவிச்சுட்டு போகிறானே அவன் தான் மேடம். சார், அவன் தான் சார் தமிழறிவு. அவனை ஃபாலோ பண்ணுங்க. தமிழறிவு, ஏஜ் 23, சன் ஆஃப் முருகவேல். ஐடென்டிஃபிகேஷன், கட் இன் த லெஃப்ட் ஐப்ரோ. எங்கடா ஓட பார்க்குற? வாடா, வா வாடாண்ணா. சார், எங்கே சார் கூட்டு போறீங்க? என்ன சார் வேணும் உங்களுக்கு? உன் பேர் தானே தமிழறிவு, நீ தான் வேணும். சொல்லுங்க சார். ஸ்டேஷனுக்கு வேண்டாம், கிரைம் பிரான்ச் கூட்டு வாங்க. ஓகே சார். சார், நீங்க வேற யாரும் நினைச்சு கூட்டு வந்திருக்கீங்க சார். மேடம், உங்களுக்கு யார் தான் வேணும்? சார், யார் சொல்லுங்க சார். கேக்குறல்ல. சொல்லுவாங்க போ. இது என்ன இடம் மேடம்? என்ன எதுக்கு இங்க? ஆக்சஸரீஸ்லாம் ரிமூவ் பண்ணுங்க. தூக்குடா. எதுக்கு சார்? தூக்குடானா? சார், திரும்புடா. சார், என்ன சார் பண்றீங்க? இதெல்லாம் எதுக்கு சார் கழட்டுறீங்க? சார், முதல்ல என்னன்னு சொல்லுங்க சார். டேய், தள்ளி உட்கார். ஷூ. நீங்களாவது சொல்லுங்க மேடம். சார் சார் சார், எதுக்கு சார் கதவு சாத்துறீங்க? கதவு தரங்க சார். நீங்க தேடுறால் நான் இல்லை. நான் பேசுறது கேக்குதா இல்லையா? என்ன எதுக்கு சார் இங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க? சார், இவனெல்லாம் எதுக்கு சார் இங்கே கூட்டிட்டு வந்துட்டு? இவனை டேஷன் கூட்டும் போய் 4 சாத்து இருந்தால் இந்நேரம் உண்மையை ஒத்துக்கிட்டு இருப்பான். உண்மையை ஒத்துக்க வைக்க அவன் கூப்பிட்டு வரல, கண்டுபிடிக்கணும். சென்சிட்டிவாக டீல் பண்ணி கேஸ் காம்ப்ளிகேட் ஆச்சுன்னா
நீங்களும் உங்கள் கமிஷனர் தான் பதில் சொல்லணும். இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்அஃபிஷியல். சார் ஆனால் இவனை பற்றி எதுவுமே தெரியாமல் எப்படி சார் இன்வெஸ்டிகேஷன்? ஒருத்தனை ஓடவும் விடாமல் ஒளியவும் விடாமல் மினிமம் 6 மணி நேரம் இந்த மாதிரி ஐசோலேட் பண்ணோம்னா அவங்க ஐடியல் மைண்டில் இருக்க டெவில் தானாக வெளியே வர ட்ரை பண்ணும். அது என்ன மாதிரி டெவில்னு தெரிஞ்சாதான் எந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு புரியும். காலி சார் லஞ்ச் சொல்லிடுங்க. சரிங்க சார். அப்படியே ஒரு ஃப்ளாஸ்க் ஃபுல்லாக காஃபி. ஓகே சார். சரி என் தங்கச்சி என்னை தேடுவா, நான் போகணும். யாராச்சும் இருக்கீங்களா இல்லையா? அவன் சிஸ்டர் பற்றி விசாரிச்சுட்டு சார். பேக்ரவுண்டை வெரிஃபை பண்ணுங்கள். எஸ் சார். சார் என்னை விட்டுருங்க. சூவிங் கம் ஐடியல் மைண்டை கில் பண்ணும். அது எப்படி விட்டீங்க? சாரி சார், நான் ஒன்றா உள்ளே போய் அவன் வாயுவில் கை விட்டு எடுத்துட்டோமா சார்? நோ அவனை வாட்ச் பண்ணிட்டு இருக்கோன்னு எந்த க்ளூவும் அவனுக்கு தெரிய வேண்டாம். பேட் லக். வெயிட் பண்ணலாம். என்ன விட்டுடுங்க சார். அறிவோட தங்கச்சி காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். விசாரிச்சதில் லாஸ்ட் 6 months அறிவு யாரோடையுமே அவ்வளோ சோஷியலாக இல்லைன்னு சொல்கிறாங்க சார். மூடருருவ பிடியாதே நாரி மோக விகாரத்தால் நீ மடியாதே, வஞ்சியராசையாகாதே அந்த மயக்கமானால் கொஞ்சம் மட்டில் போகாதே, கொஞ்சம் மட்டில் போகாதே, அஞ்சிய மங்கை சாகாதே கெட்ட ஆசாபாசமாம் நெருப்பில் வேகாதே, வேகாதே வேகாதே வேகாதே. காளி அவன் என்ன பாடுறான்? மூடருருவ பிடியாதே நாரி மோக விகாரத்தால் நீ மடியாதே, ஆடம்பரம் படியாதே ஞானமுதம் இருக்க விஷம் குடியாதே. சார் ஏதோ இலங்கை தமிழ் மாதிரி இருக்கு சார். மூடர் உறவு பிடியாதே இதேதோ கஞ்சமலை சித்தர் பாடல்னு வருது சார். சார் என்ன சார் இது? ஏய் பசிச்சா இதை சாப்பிடு. சார் 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 ஒரு நிமிஷம் நில்லுங்க சார். கதவு தரங்க சார். சார் நீங்க நினைக்கிறாள் நான் கிடையாது சார். என்னால் இப்போ சாப்பிடலாம் முடியாது. இதை நீங்களே வச்சுக்கோங்க சார். எனக்கு சாப்பாடுலாம் வேணாம். என் பையில ஒரு மாத்திரை இருக்கும், அதை மட்டும் கொடுங்க ப்ளீஸ். என் தலையே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு சார். என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது சார். நான் சொல்றது கேளுங்க. என் மாத்திரை மட்டும் கொடுங்க சார். மாத்திரை மட்டும் கொடுங்க சார். என்ன கேப்சூல் சார் இது? மெடிசன் ஃபார் மெமரி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். மாத்திரை கொடுங்க சார். லூசா. சார் என் மாத்திரை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க சார். என்னால் அது இல்லாமல் சாதாரணமாக இருக்க முடியாது சார். என் தலையை வெடிச்சிடும் சார். எங்கே சார் இருக்கீங்க? ப்ளீஸ் சார். சார் சார் நான் ஒன்றா உள்ளே போய் அவனுக்கு டேப்லெட் கொடுத்துட்டு வந்துட்டுமா? நோ இதை விட பெட்டர் லக் நம்ம கம்மியாது.
அவனுக்கு என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலாம். சார் ஏதோ வரைகிறான் சார். Loser. சார் 20 லிட்டர் தண்ணி கண்ணியும் குடிச்சிட்டான் சார். சார் என்னை விட்டுருங்க சார், நீங்க தேடுறாலாம் கிடையாது சார், என் மாத்திரையாவது கொடுங்க சார். Loser. யோ என் மாத்திரை கூடயா, கூடுறா மாத்திரை கையில கரெக்டா சட்டையா டேய். நான் சொல்லலை டெவில் வெளியே வர பார்க்கணும். சார் மாத்திரையை குத்துருங்க சார், ஏதாவது ஆயிட போகுது. கொடுங்க. என்னடா விட்டுருங்க, இன்னும் டைம் இருக்கு. ம் சொல்லு, இது உனக்கு எத்தனாவது கொலை? சார் நீங்க வேற யாரையோ கூட்டு வரதுக்கு பதிலா என்ன கூட்டு வந்துட்டீங்க. இனிமே நீ என்ன பண்ணாலும் தப்பிக்க முடியாது. இது நீ தானே, இங்க என்ன பண்ற? ஏய் என்ன முழிக்கிற? அது எனக்கு ஆந்தனா பயம். அன்னைக்கு கொஞ்சம் விட்டுருந்தா கண்ணு ரெண்டையும் பிடுங்கி வீசியிருக்கோம். சார் அது அவன் தான்ன்றதா அவனே ஒத்துக்கிட்டான். ரம்யான்ற பொண்ணை பிளான் பண்ணி கொலை பண்ணியிருக்கான். சார் நான் அந்த பக்கமா ஜாகிங் போனதானே சொன்னேன், கொலை பண்ணேன்னு சொல்லியே. ராத்திரி 10:30 மணிக்கு யாரா ஜாக்கிங் போவா? யாரை ஏமாத்துற? அன்னைக்கு மட்டும் இல்லை, 5-6 மாசமா அதே வழியா அதே நேரம் தினமும் ஜாகிங் போறேன் சார். ஏ ரம்யாவும் நீயும் ஒரே ஏரியா தானே? ரம்யாவுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம்? மேடம் அந்த பேரை மட்டும் சொல்லாதீங்க ப்ளீஸ். நீங்க சொல்ற பொண்ணு எனக்கு யாருன்னே தெரியாது. அப்ப இந்த வால்ல வரைஞ்சியே இந்த பொண்ணு யாரு? மேடம் அது என் பர்சனல், தேவையில்லாம அதை ஞாபகப்படுத்தாதீங்க. அப்போ இதுவும் பர்சனலாக தான் இருக்கணும். இந்த டாலர் டிசைன் நீ தானே காரில் வரைஞ்ச? டேய் சார் கேக்குறல்ல சொல்றா. இப்போ நீ ஏன் சொல்றியா இல்ல வாயில லட்டி வச்சு சொல்ல சொல்லுவா? இதெல்லாம் நான் வரையில, என்னை விட்டுருங்க, இல்லை போகணும். வீட்டில் தங்கச்சி தனியாக இருப்பா. ஏய் கார்ல இருந்த உன் ஃபிங்கர் பிரிண்ட்னால தான் இப்போ நீ என்கிட்ட மாட்டிருக்க. நீ வரையாம எப்படி? ஏற்கனவே நீ ஒரு ட்ரக் ஸ்மக்லிங் கேஸ் சஸ்பெக்ட் லிஸ்ட் ரெக்கார்டில் இருக்க. நீ ட்ரக் அடிக்ட் தானே? மெமோரி ஃபார்ம் இது ஒரு ட்ரக் கேட்டகரி மருந்து. இது எதுக்கு நீ சாப்பிட்ற? ஐயோ சார், நான் இது ஏதோ மருந்து நினச்சி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எந்த டாக்டர் உனக்கு அது ப்ரிஸ்கிரைப் பண்ணா? அது அது கூகுளில் மெடிசன் டு ரேஸ் பேட் மெமரிஸ்ன்னு தேடினா இந்த மருந்து தான் வந்தது. சார் இதெல்லாம் மெடிக்கல் ஃபோர்ஜரி. இவன் கன்ஃபார்மாக பச்சளை கேஸ் தான் மேடம். சரி, அப்படி என்ன பேட் மெமரி? சார் நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் பார்த்த எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் மறக்க முடியாது.
எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. எதையும் மறக்க முடியாதுன்னா? சார் உங்கள் பேர் த்ருவ் கோரக், மேடம் ஸ்ருதி, இவர் காளி. நம்ம வந்த வண்டி நம்பர் TN32AR 1253. அது ஓட்டின கிலோமீட்டர் 38,372. உள்ள வரும்போது கிருஷ்ணங்கிற போலீஸ் ஆஃபீஸர் அவர் பேண்ட் பாக்கெட்டில் 2 500 கட்ட உள்ள அமுக்கினார். கான்ஸ்டபிள் முத்துக்குமார் பேக்கில் ஒரு பாட்டில் சரக்கு இருக்குது. சார் உங்கள் காலர் பின்னாடி காலத்தில் பெருசாக ஒரு தரம்பு இருக்குது. மேடம் நீங்கள் M முருகேஷ்னு ஒருத்தருக்கு பெரிய மெசேஜ் டைப் பண்ணி அதை சென்ட் பண்ணாமலே விட்டுட்டீங்க. சார் உங்கள் பேட்சில் காளிங்கிற பேர் கலினை தப்பாக போட்டிருக்கு. இந்த மாதிரி நான் பார்க்குற எதுவுமே என்னால் மறக்க முடியாது சார். சார் ஒரு நிமிஷத்தில் நம்ம டிபார்ட்மெண்ட்டே கிரிமினல் ஆக்கிட்டான் சார். ரொம்ப மோசமானவனாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ எந்த கொலை பண்ணாலும் அதை மறக்கிறதுக்கும் உண்மையை மறைக்கிறதுக்கும் நீ அந்த மருந்து சாப்பிட்ற? அதெல்லாம் இல்லை மேடம், அதெல்லாம் இல்லை. February 14th வேலண்டைன்ஸ் டே நைட் பார்க் ஷெரட்டன் ஹோட்டலில் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? வேலண்டைன்ஸ் டே. சார் அதை மட்டும் கேட்காதீங்க ப்ளீஸ். அதை பற்றி மட்டும் ஞாபகப்படுத்தாதீங்க. என் தலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு சார். அப்போ ரம்யாவை அங்கே தான் பார்த்துருக்குற, அங்கே தான் ரம்யாவை லவ் பண்ணியிருக்கிற. ரம்யா அதுக்கு ஒத்துக்கல, ரம்யாவை பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்கேன். அது பேர் தான் ஏன் சொல்லலான்னு சொல்கிறேன். டேய் சட்டம் மேலே கை வைக்கிறேன் சார். அவன் உண்மையை சொல்கிற வரைக்கும் அவனை எப்படி வேணா விசாரிங்க. செத்தடா மவனே நீ. சார் நான் மறைச்சது ரம்யா தான். ஆனால் நீங்கள் சொல்கிற ரம்யா இல்லை. இது என்ன லவ் பண்ண பொண்ணு ரம்யா. அவளால் என் லைஃபே போச்சு சார். அவளை மறக்க தான் இந்த மருந்தெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தேன். நான் எந்த கொலையும் பண்ணல. என்னதான் ஒரு பொண்ணு கொன்று இப்படி நடப்பே நம்மக்கிட்ட. இதுதாண்டா ஆர்த்தி, சூப்பர்ரா, நிறைய ரீல்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணுறான். அறிவு, சொல்லுங்க ரம்யா. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன ரம்யா பிராங்கா? வேற ஆளை பாருங்க. அறிவு, கொஞ்சம் வெளியே வரியா? பேசணும். வீடியோவில் வேற மாதிரி இருக்கா? எவ்வளோ ஃப்ராங்கா பேசுகிறேன். ஃப்ராங்கானு கேட்குறேன். ஏன் உனக்கு என்ன பிடிக்கலையா? சேச்சே, உங்களை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? அப்போ ஏன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேற? இல்லைங்க, நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். என்னெல்லாம் யாருக்கும் பார்த்தோன்னே எல்லாம் பிடிச்சிடாது. எனக்கும் உன்னை பார்த்தோன்னேலாம் பிடிக்கல. இந்த 3 வருஷமா பார்க்க தான் பிடிச்சது. என்ன பார்த்தீங்க? என்ன பிடிச்சது? நீ ஸ்விம்மிங்கில் பெரிய ஆள், படிக்கிறது ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்பில், காலையில் ரேப்பிடோ ஓட்டுற, மத்தியானம் காலேஜ்க்கு வர, நல்ல ஆர்டிஸ்ட், நல்ல மெமரி. அப்பா அம்மா கிடையாது, தங்கச்சி மட்டும்தான். தேவையில்லாமல் எந்த பொண்ணுக்கிட்டேயும் பேசி பார்த்தது கிடையாது. விளையாடாதீங்க ரம்யா. நீங்கள் இது வரைக்கும் என்கிட்ட பேச கூட ட்ரை பண்ணதில்லை. இந்த 3 வருஷத்தில் நான் உன்கிட்ட 3 வாட்டி பேசியிருக்கேன். உனக்கு தான் நல்ல மெமரி பவர் இருக்கு, யோசிச்சு பாரு. ரம்யா ஒரு நிமிஷம். இன்னைக்கு 4வது தடவை. என்ன இனிமே நீ தான் பார்த்துக்கணும். முடியுமா முடியாதா? நம்ம பசங்க யாராச்சும் என்ன வச்சு ரீல்ஸ் பண்ண சொன்னாங்களா? உண்மையை சொல்லுங்க ரம்யா. கேம்பஸ் இன்டர்வியூல கூட செலக்ட் ஆகலாம் போல. இவன் இன்டர்வியூல எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. நீ எதிர்பார்த்த மாதிரியே யூஎஸ் ஆன்சைட் சான்ஸ் ஒன்று வந்திருக்கு. போறியா? சார், என் ட்ரீமே அதான். ரொம்ப நல்லா தெரியும். ஃபுல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கூட இருக்கு. பட் கண்டிஷன்ஸ் அப்ளை. சொல்லுங்க சார், கண்டிப்பா ட்ரை பண்றேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதான். சார், இன்டர்வியூ பண்ணி ப்ரப்போஸ் கூட பண்ண வர மாட்டேங்குது. சரி, கம்பல்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. என் இன்ட்ரெஸ்ட்டு சொன்னேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் மந்த் ட்ரான்ஸ்ஃபரில் யூஎஸ் போகிறேன். பார்ட்னராக கூட வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதான் அந்த ஒன் சைட் சான்ஸ் அவனுக்கு தரலான்னு நினைச்சேன். சாரி சார். ரம்யா எவ்வளோ பெரிய பொறுக்கியாக இருக்கா ரம்யா. நீ ஒன்று பண்ணு, இந்த வேலையை விட்டுரு, வேறு கம்பெனி பார்த்துக்கலாம். அறிவு, பேசாம நீ ஒன்று பண்ணு. நான் யூஎஸ்க்கு அப்ளை பண்றேன், நீயும் என் கூட வந்துரு. நான் ஹெச்ஆர்ட்ட பேசி புரிய வச்சுக்கிறேன். ஏய், என்னடா சொல்கிற? இனிமேல் அந்த நாய்க்கெல்லாம் போய் பேசுவியா? அவன் உன்னை ஆசையை காட்டி மோசம் பண்ண பார்க்குறான். அவன்கிட்ட என்ன பேசி புரிய வைப்பேன்? அறிவு, நான் அவனை எப்படியாவது ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நான் யூஎஸ் போகணுன்றது தான் என் லைஃப்பில் பெரிய ஆம்பிஷன். அப்போ ஏன் ஆம்பிஷன்? எது? ஸ்விம்மிங்கில் சாம்பியன் ஆகுறது, ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலை. அது உங்க அம்மாவோட ஆசை. உனக்குன்னு ஒரு ஆம்பிஷனே கிடையாதா? சரி,
அது என்ன கவர்மெண்ட் ஜாப்? கம்ப்யூட்டர் படிச்சுட்டு கார்ப்பரேஷன்ல இ சேவை செய்ய போறியா? அப்புறம் அந்த ஸ்விம்மிங்லாம் ஃபிட்னஸ்க்கு தான் யூஸ் ஆகும், லைஃப்க்கு கிடையாது. அதையுமே நீ ஒழுங்கா பிராக்டிஸ் பண்றது இல்ல. பாத்தியா என்ன ஒரு திமிர் உனக்கு? ஒரு வருஷமும் பின்னாடி டிரைவர் மாதிரி சுத்தினல. தப்பு தாண்டி, தப்பு தான். ஹே, நான் தப்பா சொல்லல. இல்லை கரெக்டாக தான் சொல்கிறேன். நல்லா உரைக்கிற மாதிரி. என் தங்கச்சியும் கொஞ்சம் திட்டும் போது புரியல, ஆனால் இப்போ புரியுது. இன்னும் 6 மாதம் வெயிட் பண்ணு, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். அறிவு, நீ எவ்வளோ பெரிய சாம்பியன் வேணா ஆயிக்கோ, ஆனா நான் யூஎஸ் போதான் போறேன். என்ன கல்யாணம் பண்ணிட்டு என் டிபெண்டா வந்துரு. என்ன ஆச்சு உனக்கு? உன் கூட வந்து என் தங்கச்சி அகிலா அவளை ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்கவே நான் படிக்கலையா? என்ன ஒரு சுயநலம் பா. ஆமா, நான் செல்ஃபிஷ் தான். இந்த ஊர்ல, இந்த எரிச்சல்ல, இந்த பொல்யூஷன்ல, அதுவும் நீ சொல்ற கவர்மெண்ட் ஜாப்ல வாரத்துல ஒரு நாள் மால், வருஷத்துல ஒரு நாள் டூர்னு அப்படிலாம் என்னால வாழ முடியாது. அகிலாவோட லைஃபை செட்டில் பண்ணாம என்னால எதையும் முடிவு பண்ண முடியாது. ஏன்? நீ இங்க இல்லனா அவளும் யார் கூடயாவது லிவிங் டுகெதர்னு செட்டில் ஆயிடுவான்னு பயமா? என்னடி ஓவரா பேசுற? போடி, உனக்கு யுஎஸ் தானே போகணும், போ. உன் பாஸோட சேர்ந்து நீ அப்படியே போயிரு, வந்துடாத. ஆளை விடு. அவளெல்லாம் கெஞ்ச விட்டா தான் திருந்தவான்னு அவன் நம்பரை 3 நாள் பிளாக் பண்ணி வச்சிட்டேன். கால் பண்ணி பார்த்தா ரீச் ஆகலை. வீடை காலி பண்ணிட்டா, வேலையும் ரிசைன் பண்ணிட்டா, வாட்ஸ்அப்லேயும் பிளாக் பண்ணிட்டா. மெசேஞ்சரில் மெசேஜ் பண்ண ட்ரை பண்ணால் கூட ரிப்ளை வரல. ஆனால் ஒரு ஃபேஸ்புக் நோட்டிஃபிகேஷன் மட்டும் வந்தது. ரம்யா இஸ் கோயிங் லைவ் அட் பாய்சன் பப்பா. அன்னைக்கு நைட் February 14, வேலண்டைன்ஸ் டே. Any suspicious activity? Ramya? Hey, yaar one second, sorry, please. Roshan, are you watching? ரம்யா, இங்க என்ன பண்ற? யார் இவன்? நீ வா போலாம். ரம்யா, who is this? இவன் உனக்கு தெரியுமா? இவன் எனக்கு யாருன்னே தெரியாது. லூசர். ரம்யா, ரம்யா, அடி ரொம்ப டீப்பா பட்டிருக்கே. அடி. Get out. நீ கிளம்பு, இங்க இருக்காத. லூசர். எல்லாரும் அப்படியே படுங்க. அகிலன், மெயின் டோரை க்ளோஸ் பண்ணுங்க. இங்க இருக்கிற எல்லாரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எனக்கு வேணும். ஒருத்தனும் மிஸ் ஆக கூடாது. ஏய், அவன் எதுக்கு ஓடுறா? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உன்னை மட்டும் தான் பிடிச்சிருக்கு. இவன் எனக்கு யாருன்னே தெரியாது. என்ன இனிமே நீ தான் பார்த்துக்கணும். லூசர். ஃபுல் டோப்பில் மட்டையாக இருக்கான் சார், கதை விடுறான். சார், அது சென்னையில் இந்த வருஷம் நடந்த ஒரு மேசிவ் இன்டர்நேஷ்னல் ட்ரக் டீலிங். அந்த கேஸ் இன்னும் இன்வெஸ்டிகேஷனில் தான் சார் இருக்குது. அதில் தான் என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்டை சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. அங்கே இருந்தவங்க எல்லாருமே மோஸ்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் சார். அதனால யார் மேலேயுமே கேஸ் ஃபைல் பண்ணாமல் அமைச்சிருக்காங்க. அவன் சொன்ன மாதிரி அவன் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ரம்யான்னு யாராவது இருக்காங்களான்னு பாருங்கள். ஓகே சார். ஏய், உன் பாஸ்வேர்டு என்ன? டேய் சொல்கிறா சொல்கிறான்னா
சார் ஸ்ருதி சார் உடனே அவர் கீழ்ப்பாக்கம் ஜிஹெச் கொண்டு போங்க. சார் கேஸ் ஃபைல் பண்ணிடுவோம். இந்த ஹெல்த் கண்டிஷனில் வேண்டாம். என் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சதை பார்த்துக்கலாம். எஸ் சார். ஹலோ டாக்டர் வகீஸ். பிபி 180 வெரி ஹை. இமீடியட்டாக ஹைட்ராலிசின் இன்ஜெக்ஷன் கொடுத்துருங்க. எஸ் டாக்டர். நதுரு வரும்போது பிரச்சனையோட வர யார் இந்த பையன்? இந்த சின்ன வயசில் இவ்வளோ ஹை பிபி? இந்த மாத்திரை 6 மாதம் எடுத்திருக்கான். இது இல்லாமல் அவனால் நார்மலாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறான். இதை யார் அவனுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணது? கூகுள். வாட்? கூகுளில் சர்ச் பண்ணி அவனே எடுத்திருக்கான். சார் நம்ம கடை சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டிங்களே ரெடியாக இருக்குது சார். எங்கே வரணும்னு சொன்னீங்கன்னா நானே அங்கே வரேன் சார். நீங்கள் கீழ்ப்பாக்கம் மென்டல் ஆஸ்பத்திரிக்கு வந்துடுங்க. சரி வந்துடுறேன் சார். இந்த வாட்டி அது கரெக்டாக போட்டுருவியா? அங்கே இல்லை ரம்யா. சாரி, நான் வலிக்குதா? அந்த பேரை மட்டும் சொல்லாதீங்க, அதான் வலிக்குது. என்னாச்சு ரம்யா? பார்க்குற எல்லா விஷயங்களையும் அக்யூரேட்டாக ஞாபகப்படுத்தி சொல்கிறேன் டாக்டர். எய்டடிக் மெமரி பார்த்துருவோம். தம்பி கேக்குதா? கேக்குது டாக்டர், கேக்குது. அறிவு, நீ முதல்ல எழுந்து நடக்க ஆரம்பிச்ச மொமெண்ட் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு டாக்டர். அப்போ எனக்கு 1 வயசு. எத்தனை வயசுப்பா? 1 வயசு டாக்டர். என் ஊர் சேலம் பக்கத்தில் கஞ்சமலைன்னு ஒரு கிராமம். அங்கே இருக்கிற காலங்கி சித்தர் கோயில் தான் எங்கள் குலதெய்வ கோயில். அந்த காலங்கி சித்தர்கிட்ட வேண்டி தான் நான் பிறந்ததாக சொல்லுவாங்க. வருஷம் வருஷம் என் பிறந்த நாளைக்கு அங்கே போவோம். அங்கே விலங்குகளாகவும் பறவைகளாகவும் மீன்களாகவும் சித்தர்கள் வாழ்கிறதா நம்பிக்கை இருக்குது. அந்த கோயிலோட சிறப்பே அங்கே இருக்கிற மூலிகை கிணறுங்க தான். இந்த நீரில் இருக்கிற காந்த சக்தியால் உடம்புல பல அதிசயங்கள் நடக்கும்னு சித்தர்கள் குறிப்பு இருக்குது. அன்னைக்கு குழந்தைய பார்த்துங்க. அங்கே எல்லாரும் கிணத்துல குளிக்கிறத பார்த்து எழுந்த வேகமாக நடக்க ஆரம்பித்தேன். அந்த மாதிரி வேற ஏதாவது மொமெண்ட் ஞாபகம் இருக்கா? அந்த நாள் இன்னும் என் கண்ணில் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல டாக்டர். அந்த காலங்கி தான் உன்னை காப்பாத்திருக்கா சாமி. அப்பா அடிக்கடி ஒன்று சொல்லுவார், மனுஷன் கண்ணாடின்னு அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு அடையாளம் காமிச்சதே இந்த தண்ணி தாண்ட தங்கம். இது வெறும் தண்ணியில் கண்ணு, பூமியோட ரத்தம். இந்த தண்ணியில் பிரபஞ்சத்தோட மொத்த ரகசியமும் இருக்கு. உலகத்திலேயே இந்த மாதிரி அபார ஞாபக சக்தியோட ஒரு 40-50 கேசஸ் தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி அப்நார்மல் பிரெயின் கண்டிஷன்ஸ் வேர்ல்டு வைடு இன்னும் ரிசர்ச் லெவலில் தான் இருக்குது. இந்த மெமரி கண்டிஷன் எதனால் வரும் டாக்டர்? ஏதாவது ஆக்சிடென்டல் ட்ரிகராக இருக்கலாம், இல்லை ஹெரிடிட்டரியாக இருக்கலாம், இல்லை லாங் டேர்ம் யூசேஜ் ஆஃப் ட்ரக்ஸாக கூட இருக்கலாம். அறிவு ட்ரக் அடிக்டா டாக்டர்? அது பிளட் கல்ச்சர் சாம்பிள் வந்து தான் சொல்ல முடியும்.
அந்த டேப்லெட்டை இனிமேல் அவர் யூஸ் பண்ணவே கூடாது. ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணிடுங்க. டாக்டர் அந்த மாத்திரை இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நோ அதுக்கு பதிலாக உங்களுக்கு வேற டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. சார் ஏய், இந்த டாலர் டிசைனை நீ தானே ப்ரௌசரில் வரைஞ்ச? ஆமாம் சார், இதை நான் தான் சும்மா வரைஞ்சிட்டு இருந்தேன். எனக்கு சாயந்தரம் ஒரு ஃபோட்டோ காமிச்சிருந்தீங்க இல்லையா, அது என் ஞாபகத்தில் இருந்தது, அதான் வரைஞ்சேன். ஸ்மார்ட். அப்போது நீ இந்த டாலர் டிசைனை காரில் வரையல? இல்லவே இல்லை, என்னை விட்டுருங்க. நான் எந்த டாலர் செயினே எங்கேயோ வரையல. ஏய், இதை நான் டாலர் டிசைன் தானே சொன்னேன், நீ ஏன் டாலர் செயின்னு சொன்ன? இங்கே யாரும் இது டாலர் செயின்னு சொல்லவே இல்லையே. செயின் நான் சொன்னேன். ஸ்ருதி, சார் கேஸ் ஃபைல் பண்ணு, அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டு வாங்க. சார் 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 ஒரு நிமிஷம் நில்லுங்க சார். அரசு பண்ணாதீங்க சார். சட்டமலையா கை வைக்கிறேன். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் நில்லுங்க சார். உங்களுக்கு எஞ்சி கேட்குறேன், கேஸ் மட்டும் வேணாம் சார். சார் ஒத்துக்கிறேன் சார், நான் தான் சார் அதை வரைஞ்சேன். ஒரு கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டு வெயிட் பண்ணும்போது நான் தான் சார் அதை காரில் வரைஞ்சேன். பயத்தில் உங்ககிட்ட மறைச்சிட்டு சார். என்னன்னு தெரியல சார், 2-3 நாளாக அந்த டிராயிங் எங்கே போனாலும் கிரிக்கிட்டு இருக்கேன். ஏன்னு தெரியல சார், என்ன நம்புங்க சார் ப்ளீஸ். இவனை ஸ்டேஷன் கூட்டு போய் எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிச்சு செத்தாலும் சார். என் தங்கச்சி என்ன நம்பி தான் சார் இருக்கா, எங்களுக்கு வேறு யாருமே இல்லை சார். என் ஃபோன் கூட எடுத்து பாருங்க சார், அவகிட்ட இருந்து ஒரு 10 மிஸ் காலாவது வந்திருக்கோம் சார். சார் அகிலா பாவம் சார், அவ சொல்லிட்டு கூட வரல சார். சார் வேணா என் ஃபோன் லவுட் ஸ்பீக்கரில் போடுங்களேன், உங்களுக்கே புரியும். போடுங்க. அறிவு எங்க இருக்க? ஏன் ஃபோன் எடுக்க மாட்டே? சாரி அகிலா, ஒரு ரைட் முடிச்சுட்டு வரும்போது போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிக்கிட்டேன். அதுக்கு ஃபோன் எடுக்க மாட்டியா? போன வாரம் தான் இங்க ஒரு பொண்ணை கடத்தி கொண்டிருக்காங்க. என்னை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இருக்க. சாரிடா புரியுது. இரு நீயும் இந்த மாதிரி நிறைய வாட்டி கால் பண்ணி நான் எடுக்கலன்னா உனக்கு தெரியும். மரியாதையா வந்து சேரு, இல்ல நான் ஏதாச்சும் ஒரு ஹாஸ்டல்ல போய் சேர்ந்துருவேன். ஏய், என்ன இந்த மிரட்டா? அவ உன் தங்கச்சியா அக்காவா? என் தங்கச்சி, அக்கா, அம்மா எல்லாம் அவ தான் சார். என்னை விட்டுருங்க சார். கேஸ் மட்டும் ஆச்சுன்னா எனக்கு எந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டையும் வேலை கிடைக்காது சார். என் ஃபியூச்சரே போயிடும். அப்போ மரியாதையாக அந்த டாலர் செயினை எங்கே பார்த்தேன்னு சொல்லு. அது அந்த செயின் நினைவில் தான் சார் இருக்குது, ஆனால் ஞாபகம் மட்டும் வர மாட்டேங்குது. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க, என்னை ஸ்விம்மிங் பூல் மட்டும் கூட்டு போங்களேன். அந்த செயின் இங்கே பார்த்துன்னு ஞாபகப்படுத்தி சொல்கிறேன் சார். ஏன் அந்த செயின் அங்கே தான் பார்த்தியா? மேடம், அவன் போகிற வழியில் எஸ்கேப்பாக பார்க்குறான், நம்ம தான் கவனம். சார் என்ன எதுக்கு சார் லாக் பண்ணுறீங்க? அவன் ஸ்விம்மிங் அகாடமிக்கு போங்க. சரி சார். எந்த சொல்லியா சார்? நான் கீழ்பாக்கம் மெட்ரல் ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன் சார். அங்கே வேணாம், நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன், நீ அங்கே வந்துடு. சார் நம்மள மெண்டல் ஆக்கிடுவோம் போல இருக்கு. சார் என்ன பதுங்குற? சார் கோச்சுக்கு தெரிய வேணாம் சார், விலங்காத்துடுங்க சார், பார்த்து சொல்கிறேன். எதுக்கு? தப்பிக்கிறதுக்கா? உங்களுக்கு சொன்னால் புரியாது. ஏய் சார், எங்கடா போற? சார் எங்கே போயிட போகிறான் பார்த்துடலாம். டேய் எங்கடா கூட்டின்னு போற? டேய் சொல்றா. டேய் கேட்டுக்கிட்டே இவ்வளோ மேலே வந்துட்டான். உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? நான் குதிக்க போகிறேன். குதிக்க போறியா? சார் குதிக்க போறானா? எனக்கு நீச்சல் தெரியாது, என்ன சார் பண்றது? அவுத்து விடுங்க. அப்பாடி கொலக்கார பாவி, அப்பா தப்பிச்சுட்டா சாமி.
தமிழ் அறிவு. என்ன பண்ணான்னு தெரியலையே, காலையிலேருந்து போலீஸ் வந்துட்டு இருக்கு. கோர்ட் கேமரா மட்டும் ஒர்க் ஆகல, நீ பார்த்துப்பல. ஓகே, நீ போயிட்டு வா. தம்பி அரவிந்த், அந்த டைபுல் கேமரா போடு. உள்ளே என்ன பண்ணுறான்? இதே வேலை சார் இவனுக்கு. ஸ்விம்மிங் பண்ணுறானோ இல்லையோ, இப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி அரை மணி நேரம் கூட இருப்பான் சார். கேட்டால் ப்ரீத்திங் எக்ஸசைஸ்ன்னுவான், ஆனால் பார்க்குற நமக்கு பக்குன்னு இருக்கும். கோச்சு கூட பல தடவை வார்னிங் பண்ணியா கேட்க மாட்டேன்றான் சார். யார் இவன் எப்படி ட்ரெயின் பண்ணா? சார் அவன் ஊர் நாட்டான் சார். அவங்க அப்பா கூட கிணத்துல நீச்சல் பழகியிருக்கான். ஆனால் ஒன்று சார், இவனுக்கு இருக்கிற ஸ்டாமினா இங்கே இருக்கிற வேறு எந்த ஸ்விம்மருக்கும் இல்லை. இப்போ தான் ஒரு 5-6 மாதமாக டல்லாக பர்ஃபார்ம் பண்ணுறான். ஹலோ சார், நீங்கள் சொன்ன லொக்கேஷன் நான் வந்துட்டேன் சார். எங்கே இருக்கிறீங்க இப்போ? உங்கள் பின்னாடி தான் சார். பின்னாடியா? இந்தாங்க சார். என்ன அது? பென்ட்ரைவ் சார். நீங்கள் கேட்டீங்களே சிசிடிவி ஃபுட்டேஜ், இதுக்குள்ளே எல்லாமே இருக்குது சார். ஓ சார், கற்பக ஸ்ட்ரீட்டில் இன்னொரு சிசிடிவி ஃபுட்டேஜும் கிடச்சிருக்கு. நீங்கள் அறிவை வாட்ச் பண்ணுங்க. இது கொஞ்சம் ப்ளே பண்ண முடியுமா? ஷோ, நீங்கள் இதுலேயே பாருங்க. ஓகே, கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. என்ன கொஞ்சம் ஃபார்வர்ட். ஆல்மோஸ்ட் சேம் கிளிப் மாதிரி தான் சார் இருக்கு. சார் அந்த செயின் எங்கே பார்த்துட்டேன் சார். பார்த்துட்டியா? சொல்லு, என்ன பார்த்த, எங்கே பார்த்த? அந்த தண்ணி ரிஃப்ளெக்ஷனில் தான் சார் இந்த செயினை பார்த்தேன். ரிஃப்ளெக்ஷன்லையா? அதை ப்ளே பண்ணுங்க. ஸ்டாப் ஸ்டாப், ரீவைண்ட் பண்ணுங்க. ப்ளே. ஜூம் பண்ணி லூப்பில் ப்ளே பண்ணுங்க. சார், எவனோ கையும் கலமுமா மாட்டியிருக்கான் சார். சார் நான் அதுக்கப்புறமும் வீட்டுக்கு போகலாம், பெரிய பிரச்சனை ஆயிரும். நான் போட்டுமா? போ. எப்படி மேடம் கரெக்டாக சொன்னா? வெத்தலையில் மை போட்டு பார்த்த மாதிரி. அவன் மட்டும் இப்படி ஜாக்கிங் போகாம இப்படி போயிருந்தானா கொலைகாரனையே வரைஞ்சி கொடுத்துருப்பான் போல இருக்க. இப்போ கூட ட்ரை பண்ணுங்களேன் சார். ஆனால் அது பார்க்காத ரியாலிட்டி ஆச்சு சார். இங்கே அறிவு டாலரை பார்த்தா தான் சொல்கிறது எனக்கு ரியாலிட்டியாக படல. அவனோட கற்பனை தான். ஆனால் அவன் கற்பனைக்கும் உண்மைக்கும் ஏதோ ஒரு துளி சம்மந்தம் இருக்குது.
மனுஷன் கண்ணாடின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு அடையாளம் காமிச்சதே இந்த தண்ணி தானே தந்தான். இது வெறும் தண்ணியில் கண்ணு, பூமியோட ரத்தம். இந்த தண்ணியில் பிரபஞ்சத்தோட மொத்த ரகசியம் இருக்குது. சார், கில்லரோட கார் நாவலூர் வரைக்கும் அன்யூஷுவல் ரூட்ஸில் போயிருக்கு சார். வேளச்சேரியிலேருந்து இருக்க சிசிடிவி கேமராஸில் அந்த கார் போகிற ட்ரேசஸ் தெரியுது சார். குட், லெட் தம் ட்ராக். எனக்கு அதை ஷேர் பண்ணுங்க. உடனே பண்ணுறேன் சார். ஓகே. சார், பெல்லுக்குள்ள பெல்லு வச்சிருக்கான் சார். இங்கே தமிழ் அறிவுன்னு எங்கள் அண்ணன் தான் சார். அண்ணனை கொஞ்சம் கூப்பிடுறியாமா? அண்ணன் அசதியாக தூங்குது, நான் எழுப்பி பார்க்குறேன். நீங்கள் உள்ளே வாங்க சார், உள்ளே வாங்க. அண்ணா எந்திரிண்ணா, உன்னை தேடி யாரும் வந்திருக்காங்க, கூட போலீஸ் வந்திருக்காங்க, எந்திரிண்ணா. சார், நீங்கள் வேற யாரும் நினச்சி என்ன கூட்டு வந்துட்டீங்க சார். என்னடா உளர்ற? வேற யாரும் நினச்சி என்ன கூட்டு வந்துட்டீங்க சார். சார், நேத்திக்கு மழையில் நனைஞ்சிட்டு வந்து மாத்திரை போட்டு படுத்துட்டான், எந்திரிக்க மாட்டான் சார். எந்திரிச்சேன்னா டேஷனில் வந்து சாரை பார்க்க சொல்லு. ஏன் சார், ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவள் ஆரம்பித்த வேலை ஒன்று இன்னும் முடியாமல் இருக்கு, அதான். அண்ணன் நல்லா பண்ணுறானா சார்? யா வெரி இம்ப்ரெசிவ். பரவாயில்ல, ரொம்ப நாளுக்கு அப்புறம் அண்ணன் உருப்படியான ஒரு வேலை பார்க்குறான். எப்படியோ அம்மா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சிட்டா சரி. சாருக்கு பிடிச்சிச்சில்ல, கண்டிப்பாக உங்கள் அண்ணனுக்கு வேலை கிடச்சிடும். இவங்க அம்மா அப்பா, அண்ணன் வரைஞ்சது தான். ஓ, அப்பா முருகவேலு, அம்மா இம்மானுவேலா? ஆமாம் சார். ஆரம்பத்தில் அப்பா அம்மா 2 பேருமே முருக பக்தி தான். அப்பா சித்தர் வழிபாடை சேர்ந்தவர். என்ன இது ஒன்றுமே புரியலையே. சார் 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 சார், இது எல்லாத்தையும் ஷூ போட்டுக்கலாம், தொடக்கூடாது சார். அண்ணனுக்கு தெரிஞ்சா தொலைச்சிடும். இதெல்லாம் 700-800 வருஷம் பாரம்பரியமாக அப்பா வச்சிருந்த ஓலைச்சுவடிங்க. அப்பா பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் நாடி பார்த்து குறி சொல்லுவாருன்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அப்பா இறந்ததுக்கப்புறம் அம்மா எங்கள் 2 பேரையும் கூட்டிகிட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க. இப்போது அவங்க ஞாபகமாக இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான். இதெல்லாம் நீங்கள் படிப்பீங்களா? இல்லை சார், எனக்கு இதில் இருக்கிற எதுவுமே புரியாது. ஆனால் இதெல்லாம் அண்ணன் ரொம்ப ஆர்வமாக எடுத்து படிப்பான். இதில் இருக்கிற சித்தர் பாட்டெல்லாம் கூட பாடுவான். மஞ்சியராசையாகாதே அந்த மயக்கமானால் குன்ற மட்டில் போக. ஆமாம், இவர் யாருமா? ஐயோ, இவன் எங்க இங்கே வந்தான்? சேட்டை, யார் வந்தாலும் வந்துடுற. இவன் பேர் கூட வேலுதா சார். எங்கள் அண்ணன் ஊர் கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வளர்க்குறான். நீங்கள் 2 பேரும் இங்கே உட்காருங்க, நான் இவனை விட்டுட்டு வந்துடுறேன். சார், ஒரு டீ போடவா? இல்லை பரவாயில்லம்மா. 2 நாட்டு சக்கரை போட்டு. நாட்டு சக்கரை, சரி ஓகே. அறிவு, உன்னை தேடி தான் வந்திருக்காங்க, என்னன்னு போய் பேசு போ. என்ன சார், மறுபடியும் விசாரணையா? விசாரணைலாம் இல்லைப்பா, ஒரு சின்ன ஹெல்ப் கேட்கலாம் தான். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார், எனக்கு இன்னும் 2 நாள் செலெக்ஷன் இருக்கு, ப்ராக்டிஸ் போகணும். அறிவே, சார் எவ்வளோ தூரம் வந்து பொறுமையாக விசாரிச்சுட்டு இருக்காரு. உங்களுக்கு வேணும்னா பொறுமையாகவும் கேட்பீங்க, டார்ச்சர் பண்ணியும் கேட்பீங்க. ஏய், என்ன ஓவரா பேசுற? நீங்க தான் சார் ஓவரா பேசுறீங்க. இத்தனை மாசம் நான் எதெல்லாம் கஷ்டப்பட்டு மறக்கணும்னு நினைச்சனோ அதெல்லாம் நேத்து நடந்த மாதிரி ஞாபகப்படுத்துறீங்க. உங்களுக்கு என்ன சார், கொலைகாரனை கண்டுபிடிக்கணும், டிபார்ட்மெண்ட்ல மெல் வாங்கணும், அவ்வளவுதானே. யாரை பத்தியும் கவலை இல்லை. இதே உங்க பையனா இருந்தா இப்படிதான் நடந்துப்பீங்களா? சுப்ரஹோ சாலா, என்ன தெரியும் உனக்கு?
உன் பக்கத்து தெருவில் நடந்த அதே சம்பவம் உன் தெருவில் உன் வீட்டில் நடந்தால் அப்படி பேச மாட்டேன். என்ன கேட்ட? எனக்கு ஒரு பையன் இருந்தாவா? பையன் இல்லடா, ஒரு பொண்ணு இருந்தா. இப்போ இல்லை. என் பிரியா உன் தங்கச்சி வயசு தான் இருக்கும். அவளை கடைசியாக பார்த்தது கூட நேரில் இல்லை, இந்த வீடியோவில் தான். பாருங்க அங்கிள். ஓ नीचे बैठ. வெயிட், கால் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ரேகிங் மட்டும் கன்ஃபார்ம் ஆகட்டும், சாவடிச்சிட்றேன். நாங்கள் வரணுமா கீதா? இல்ல அங்கிள் வேணாம், உங்க பொண்ணு தானே, ஷீ வில் ஹேண்டில் இட். ए तू चल. பாரதி, சார். உடனே சியோன் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி லோக்மானிய காலேஜுக்கு நான் போலீஸ் அனுப்புங்க. ஷோர் சார். ஓ சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டா? அப்போ உனக்கு ஒரு சின்ன டெஸ்ட். இப்போ நான் உன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னா என்ன பதில் சொல்லுவேன்? என்ன உம்முன்னு இருக்க? போலோ ஜூனியர். இப்போ நான் உன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னா என்ன பதில் சொல்லுவேன்? நீ ஓகே சொல்வேனா இப்போவே சொல்கிறேன், நோ சொல்வேனா நாளைக்கு சொல்கிறேன், அப்புறம் டெய்லி சொல்லுவேன் நீ ஓகே சொல்கிற வரைக்கும். சொல்லு சொல்லு சொல்லு. இப்போ நான் உன்கிட்ட ஐ லவ் யூ சொன்னா என்ன பதில் சொல்லுவேன்? இல்ல சீனியர், இப்போ நான் உங்களுக்கு ஓகே சொல்லிட்டேன்னா உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கோச்சிக்க மாட்டாங்களா? அதான் யோசிக்கிறேன். எது அதுவா? அது பார்த்தா கேர்ள் மாதிரியா தெரியுது? எங்க 2 பேரும் பார்த்தா எப்படி தெரியுது? அது தாராவி. This is 100% சாதிக் சார். 2 years back அமர் சார் ஹேண்டில் பண்ண கேஸ் சார். எங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரியே இல்லையே. जरा इस फ्रेम में देखो. मेट हो रही चतर मारी இல்ல? சீனியர், என்னோட லைஃப்ல முக்கியமான டிசிஷன்ஸ் எல்லாமே எங்க அப்பாவை கேட்டு தான் எடுப்பேன். உங்களுக்கு ஓகேவா? இப்போ கேட்டு சொல்லு ஜூனியர். கீதா, கொஞ்சம் இந்த ஃப்ரேமை பாருங்க சீனியர். என்னப்பா ஓகே சொல்லட்டா? இருமா, மாப்பிள்ளையோட ஜாதகம்லாம் பார்க்க வேணாமா? சாதிக் 2 வருஷத்துக்கு முன்னாடியே முடிய வேண்டிய என்கவுண்டர் கேஸ். தாடி எடுத்துட்டு டேட்டு அடிச்சிட்டேன்னா சுனில் ஆயிருவியா? பழைய ஐடியா. பிரியா, உனக்கு ஓகேன்னா சொல்லு, போனால் போதும் ராகிங் கேஸில் உள்ளே போடுறேன். ஓகே இல்லைன்னா நாளைக்கே என்கவுண்டரில் போடுறேன். சுனில் போலீஸ் है. चल 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 आजा जल्दी आजा. பி கேர்ஃபுல் பிரியா, அவன் இப்போ அங்கே ஸ்டூடெண்ட்டே இல்லை, எல்லாம் தாராவி கஞ்சா கேஸு. நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம்பா? அடுத்த நாள் காலையில் அவங்க காலேஜ் பின்னாடி உள்ள குப்பை தொட்டியில் குப்பையா கறி கிடந்தா. யார் சார் பண்ணா? அந்த கீலர் யூஸ் பண்ண இன்ஜெக்ஷனில் கொக்கேன் மெலனோட்டனை சேர்ந்த டாக்ஸிக் ட்ரக் காம்பினேஷன் இருந்துச்சு. அவங்க காலேஜில் இருந்த லேபில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சோம். செஞ்சவனை பிடிச்சிட்டிங்களா? சில சமயம் சில விசைச்செடிங்களை பிடுங்கும் போது மொத்த தோட்டத்தையும் அழிக்க வேண்டியது இருக்கும். போட்டுறேன்டா. அதனால லாஸ்ட் இயர் சீக்ரெட்டாக 7 என்கவுண்டர் ஆப்ரேஷன் பண்ணோம். சுனிலோட மொத்த ட்ரக் பிஸ்னஸையும் ஒழிச்சு கட்டினேன். ஆனால் அவன் மட்டும் மிஸ்ஸிங். இடியட், C3ல போடுறா. பிரியா போனதுக்கப்புறம் நானும் நடப்பனமாக தான் இருந்தேன். என் பொண்ணை செதைச்சு குப்பையில் போட்ட மாதிரி இன்னொரு பொண்ணை நியூஸில் பார்க்கும்போது என்னால் முடங்கி கிடக்க முடியல. இதுக்கு மேலே எனக்கு மெடல்லாம் தேவையில்லை அறிவு. இன்னொரு பொண்ணு செத்துடக்கூடாது, அதுக்குள்ளே அவனை பிடிச்சிடணும், அவ்வளோதான். சாரி சார், நான் தப்பாக நினச்சிட்டேன். உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? அறிவு, உன்னை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது கிடைச்ச தகவல் தான் எங்களுக்கு கிடைச்ச முதல் எவிடன்ட் க்ளூ. இந்த டாலரும் கொலைகாரனோட க்ளவுஸும். இது மாதிரி உன்னால் வேறு என்னென்ன விஷயங்களை ஞாபகப்படுத்தி சொல்ல முடிஞ்சாலும் எங்களுக்கு அது போதும். சரி சார், நான் ட்ரை பண்ணுறேன்.
நேற்று மாதிரி ஈவினிங் கோச்சிங் முடிஞ்சதும் அங்கே வந்துடுங்க. கோச் போனதும் ட்ரை பண்ணலாம். நோனோ, நீ பண்ணுறது பெரிய ரிஸ்க். உன் இடத்துல வேண்டாம். நாளைக்கு நான் சொல்கிறேன், என் இடத்துக்கு வா. சரிங்க சார். சார் டீ? பரவாயில்லம்மா, இன்னொரு நாள் சாப்பிட்றேன். சார் டீ சூப்பர். இங்கே என்ன பண்ணுற வேலு? ஒரு 10 years இருக்கும்ல த்ரூ. யா It's been quite some திவாகர், ஹீ இஸ் தமிழறிவு. ஹலோ தமிழறிவு. ஹலோ சார். ஷால் வி? யா ப்ளீஸ் கம். தமிழ் சார், த்ரூ உன்னை பற்றி நிறைய சொன்னார். உன்னால் எவ்வளோ நேரம் தண்ணி கடியில் மூச்சு அடக்க முடியும்? நான் செக் பண்ண வரைக்கும் ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இருக்க முடியும் சார். ஓ, தட்ஸ் குட். பட் ரிமெம்பர் திஸ் இஸ் சீ வாட்டர். ஓகே. டென்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஹி வுட் நீட் சம் சப்போர்ட். ஓகே வாங்க. தமிழ் ஃப்ரெஷர் மாதிரி தெரியல. ஜஸ்ட் மானிட்டர் மட்டும் பண்ணால் போதும். எஸ் சார். லெட் him பி ஃப்ரீ. அப்புறம் ஒரு டைவர் சூட் கொடுத்துருங்க. டேக் கேர் ஆஃப் இட். ஓகே சார். மெரைன் ட்ரைனிங். என் அப்பா அம்மா மட்டும் என் கூட இருந்திருந்தா இந்த மாதிரி படிப்பில் நானும் படிச்சிருந்துருப்பேன். அப்படியே இந்த கடல்லே வாழ்ந்துருப்பேன். உன் அம்மா ஆசைப்படுற மாதிரி உனக்குன்னு ஒரு கவர்மெண்ட் வேலை உன் ஸ்கில்க்கு ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்குது, போலீஸ் டிபார்ட்மெண்ட். உன் அப்பா இருந்திருந்தா உனக்கு என்ன அட்வைஸ் பண்ணியிருப்பாரோ அதை நான் சொல்கிறேன். நீ ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது டிஎன்பிஎஸ்சி இல்லை, யூபிஎஸ்சி. வர செப்டம்பர் எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ண, அதுக்கப்புறம் நான் கைட் பண்ணுறேன். அப்புறம் என்ன தம்பி, சாரே சொல்லிட்டாரு, லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான். இது எதுக்கு? பல்ஸ் ரீடர் சேஃப்டிக்கு தான். புதுசாக வரவங்களுக்கு ப்ரெஷர் ஃபீல் பண்ண சான்சஸ் இருக்கு. Shall we? Go. Nagaraj, check in. Yes, sir. சார் போதும் சார். அறிவு அவன் லிமிட்டை தாண்டி அதிகமாகவே ட்ரை பண்ணுறான். சார் அவர் பேக்கப் ரிஜெக்ட் பண்ணுறாரு சார். விட்டுரு.
நான் சொல்கிறத நம்புறன்னு ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இருக்கான். அவ்வளோ ஹாலிசினேஷன். அருண் சார், இந்த ரெக்கார்டில் இருக்க இன்ஃபர்மேஷனில் ஏதாவது ஒன்றாவது மேட்ச் ஆகுதா? ஒன்று மட்டும் இல்லை சார், எல்லாமே மேட்ச் ஆயிருக்கு. 10:30க்கு கற்பகம் தெரு ஸ்லம் வழியாக ஆரம்பிச்சு 11:20க்கு அந்த கார் ஆலந்தூர் சப்வே கிராஸ் பண்ணியிருக்கு சார். அங்கேருந்து துறைப்பாக்கம் பிரிட்ஜை கிராஸ் பண்ணி ஓஎம்ஆர் லிங்க் ரோடோட இன்டீரியர் ஸ்ட்ரீட் வழியாக மேட்டு தெருவில் என்ட்ரு ஆகிருக்கு. தென் 2:30க்கு மறுபடியும் துறைப்பாக்கம் பிரிட்ஜ் வழியாக கார் ரிட்டன் ஆயிருக்கு சார். அண்ட் அந்த பையன் சொன்ன மாதிரி அந்த கார் ட்ரேஸ் கடைசி கோவிலம்பாக்கம் மதர்ஸ் வேர்ல்ட் ஷோரூம் சிசிடிவியில் கிடச்சிருக்கு சார். என்ன சார் அப்படியே இருக்கு? நான் முன்னாடி சொன்ன மாதிரி தமிழறிவு இருக்கிறது ஒரு ரேர் ஃபினாமினன். இந்த மாதிரி நம்ப முடியாத சில பேராசைக்காலஜி கேசஸ்லாம் வேர்ல்டில் இருக்குது. இஃப் ஐ எம் ரைட், 1970 டார்த்தி ஆலிசன் இவங்க ஒரு அமெரிக்கன் சைக்கிக் டிடெக்டிவ். சில மிஸ்டீரியஸ் மர்டர் கேசஸ் சால்வ் பண்ண நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க நிஜத்தில் பார்க்காத சம்பவங்களை கூட அந்த சம்பவ இடத்துக்கே நேரில் போய் அவங்க விஷனில் பார்த்து அந்த மர்டர் கேசஸ்க்கான க்ளூஸை சொல்லியிருக்காங்க. கவன குளிகை கொண்டு அதனாலே ககனமார்க்கம் நிலையிலே அகலமாய் சென்று தவோருமா சித்தர்கள் வாழ்கின்ற சதுரருக்கு போய் குதூகலித்தேன். அப்பா, நானும் அந்த பறவை மாதிரி பண்ணி இந்த உலகத்தை மேலே கீழே பார்க்க முடியுமா? ஓ முடியுமே, ஆனால் இந்த உடம்பால் இல்லை, சூச்சம் உடம்பால். நம்ம காளிங்க சித்தரும் போகரும் இந்த கஞ்சமலையிலிருந்து சீனமலைக்கு அவங்க சூச்சம் உடம்பால் பல முறை ககனமார்க்கமாக பறந்து பயணம் பண்ணியிருக்காங்க. அந்த சூச்சமா உடம்பு எங்கப்பா இருக்கு? அது உனக்குள்ளதான் இருக்கு. அதை எப்படிப்பா பார்க்க முடியும்? மனுஷன் கண்ணாடின்னு ஒன்றை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கே அவன் அடையாளம் காமிச்சது இந்த தண்ணி தான். வெளியே மட்டும் இல்லை, நமக்குள்ளே என்ன இருக்குன்னு கூட காட்டும். சித்தர்கள் இந்த கிணற காரணமெல்லாம் உருவாக்கல. சூட்சம் உடம்பு உணர சக்தி அவங்க விரும்புகிறவங்களுக்கு தான் கிடைக்கும். இந்த தண்ணியில் தான் பிரபஞ்சத்தோட மொத்த ரகசியமும் இருக்கு. என்னண்ணா இப்படி வேர்த்திருக்கு? சார், அந்த மதர் வேர்ல்டு கடை இங்கே தான் சார் இருக்கு. இங்கே இருக்க ஏதோ ஒரு வீட்டில் தான் கீழே இருக்க முடியும். இவ்வளோ பெரிய ஏரியாவில் அந்த வீட்டை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு தான் டீ குடிச்சா மூளை நல்லா வேலை செய்யுமே. கரெக்டாக சொன்னீங்க சார். டீ எடுத்துங்க மாஸ்டர், 2 டீ போட. என்ன தெரியுது? ஒரு செகண்ட் இந்த குப்பை வண்டியை தாண்டி போகிறதுக்கே தாங்க முடியலையாம். மூக்க பொத்திக்கிறானுங்க. ஒரு நாள் நம்ம இந்த குப்பை அள்ளலன்னு தெரியும், இந்த ஏரியாவோட நாத்தம். அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் என்னென்ன குப்பை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். குப்பையா? பூரா பயிலும் சாக்கடை சார். குப்பை மட்டும் இல்லை, இங்கே எவன் வீட்டில் எவன் இருக்கின்ற வரலையும் எல்லாம் எங்களுக்கு தெரியும். தினைக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு குப்பை அள்ள ஆரம்பிப்பீங்க? அது காலைல 5:30 மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் வரையும் போகும் சார். ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். சொல்லுங்கள் சார். உங்கள் ஸ்டாஃப்ஸ் யாராவது இந்த ஏரியாவில் ஆந்தை எதுவும் பார்த்துருக்காங்களான்னு கேட்டு சொல்ல முடியுமா? ஆந்தையா? சான்ஸே இல்லை சார். பார்த்துருந்தாலும் சொல்ல மாட்டாங்க சார். ஒரு 2000 ரூபா ப்ரைஸ் தரேன்னு சொல்லி பாருங்களேன். இந்தாங்க. என்ன இவன் பாக்கெட்டில் சொல்லுறான்? ஏப்பா, நம்ம ஏரியாவில் யாராவது ஆந்தை பார்த்தீங்க? 500 ரூபா பரிசு தராங்களா? பார்த்துருந்தா சொல்லுங்க சார். ப்ரைஸ் ஒன்று போய் சொல்கிறாங்க சார். நீங்கள் தானே ஆரம்பிச்சிங்க, நீங்களே முடிங்க. இந்த 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 தரேன் சார். என்ன தாத்தா, காசு வேணுமா? நான் பார்க்கல சார். போன வாரம் தான் என் பேத்தி அந்த சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னான். எந்த வீட்டிலம்மா பார்த்த? என்னால் பார்க்க முடியாது மாமா, ஆனால் சத்தத்தை கேட்டேன். எங்கம்மா கேட்ட? முல்லைநகர் 6வது தெரு மாமா. எத்தனை நாளைக்கு முன்னாடி? போன வாரம். என்ன அங்கே கூப்பிட்டு போறியா? ஆ. பாப்பா, தெருவே முடிய போகுது, அந்த ஆந்தையை எங்கேயுமே காணுமே. இங்கே எங்கே வேப்ப மரம் இருக்கு? பூராவே வேப்ப மரமாக தான் இருக்கு. தெருவுல 50 100 வேணும்னா கூட கேட்டு வாங்கிக்கோ, அலைய விடாத. தாத்தா. என்னம்மா? இங்க
2 மரமும் கட்டி பிடிச்சி நின்று இருக்குன்னு சொல்வீங்கல்ல? ஆமா, வேப்ப மரமும் புங்க மரமும் அதுவும் இருக்க. அங்கதான் மாமா அந்த ஆந்த சத்தம் கேட்டுது. அந்த வீட்டோட மெயின் கேட் 2 பக்கத்துலயும் சிலுவை படம் போட்டிருந்தது சார். இதே இடம் தான் சார். அதே படிக்கட்டு, அதே கதவு. இதுக்கப்புறம் தான் சார் அந்த ஆந்தையை பார்த்து பயந்துட்டேன். சரி அறிவு, ரொம்ப தேங்க்ஸ். கால் பண்ணுங்க. ஓகே சார். சார் கொஞ்சம் வரீங்களா? சாரி சார், ப்ராக்டிஸ் இருக்கு. இங்கே ஹவுஸ் ஓனர் டார்ச்சர்லாம் கிடையாது சார். சொல்லப்போனால் நான் தான் இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் மாதிரி. நீங்கள் இங்கே என்ன வேணால் பண்ணலாம். போலீஸே வந்து கேட்டாலும் என் பேர் சொன்னால் போதும். தம்பி பேர் என்னப்பா? சார் நீங்கள்? குருக்கா. போன வாரம் இங்கே யார் தங்கியிருந்தாங்க? சார் 6 மாதமாக ஒரு இந்திக்காரனுக்கு தான் சார் வாடகை கொடுத்தேன். அவன் ஃபோட்டோ ஐடி, ஆதார் கார்டு, ரெண்டல் அக்ரிமெண்ட் ஏதாவது இருக்கா? அதுதான் சார். அவங்ககிட்ட நான் எவ்வளோ கேட்டு பார்த்தேன், ஆனால் அவன் அதை மட்டும் கொடுக்கல சார். பின்ன எதுக்கு வீடை கொடுத்தீங்க? அதுவா சார், ஓனர் காரைக்குடி, நான் தான் சார் இந்த வீட்டை மெயின்டைன் பண்ணுறேன். சார் பொதுவாக இந்த மாதிரி சீட்டு போட்ட வீட்டுக்கெலாம் 2000-3000 தான் சார் வாடகை கிடைக்கும். அவன் 10,000 ரூபா வாடகை 10 மாதம் அட்வான்ஸ் தரேன்னு சொன்னான் சார். ஓனருக்கு போக எனக்கு மாதம் 7,000 ரூபாய் லாபம் சார். லாபம் இல்லைடா, அது பாவம் சார். எப்பயா தான் சார் இந்த மாதிரிலாம் அமையும். எப்பயாச்சும் ஜெயிலுக்கு போயிருக்கியா? சார் அவன் டெரரிஸ்டாக இருந்தால் என்ன பண்ணுவேன்? சார் டெரரிஸ்டா? என்ன சார் சொல்கிறாரு இவரு? தோற ரெண்ட்டுக்கு வருவாங்கன்னு பார்த்தா ரைட்டுக்கு வந்துக்கிறாங்க. அவனை அடையாளம் காட்ட முடியுமா? சார் வந்த முதல் நாள் மட்டும்தான் சார் அவன் முகத்தை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவன் ஆள் இருக்கிற இடமே தெரியாது சார். வாடகை கூட மாஸ்க் போட்டு காசு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க சார். வாங்க சார். ஆமாம், இங்கே எத்தனை இந்திக்காரனுங்க இருக்கானுங்க? அது ஒரு 2-3 பேர் இருப்பானுங்க சார். ஆனால் அவனுங்களால எதுவும் பெரிய பிரச்சனை வராது சார். பின்ன எதுக்கு வீட்டை காலி பண்ணா? அதுவா சார், இந்த கீழ் வீட்டு டெனண்ட்டு நைட் அடிக்கடி ஏதோ பொம்பளை புள்ள வந்து போகிறத பார்த்துருப்பான் போல இருக்கு. பாம்பே காய்ஸ்னாலே ப்ளே பாய்ஸ் தானே சார். ஒரு நாள் அந்த கீழ் வீட்டு டெனண்ட்டு மாடி ஏறி வந்து வீட்டை காலி பண்ணனா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துறான்னு அலப்பறை கொடுத்துருக்கான். அடுத்த நாள் சொல்லாமல் கொள்ளாமல் வீடு காலி பண்ணிட்டான். கருப்பா இருக்கு. அது ஏன் சார் கேட்குறீங்க? இதுக்கே 3 கோட்டுக்கு வெள்ளை பெயிண்ட் தேவை சார். சரி, அவன் ஃபோன் நம்பர் கொடு. தரேன் சார், ஆனால் ரீச் ஆகாது. ஆகாது. இட்ஸ் அ ட்ராப் ஃபோன். இது வரைக்கும் அவன் சொன்னதெல்லாம் ட்ரக் டீலர்ஸ் யூஸ் பண்ணுற ஸ்டாண்டர்ட் டெக்னிக்ஸ். ஃபாரன்சிக் டீம் வர சொல்லுங்கள். அண்ணா என் ஃபோனை பார்த்தீங்களா? கொஞ்சம் இரு. இல்லைப்பா. அகிலா, 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 அகிலா. மிதுன், சொல்லுங்கண்ணா. அக்காவை பார்த்தேன். பார்த்தேனே, ஒரு கருப்பு கலர் காரில் போனாங்க. கருப்பு கலர் கார்லையா? யாரோட? அது தெரியலண்ணா, நான் மேலேருந்து பார்த்தேன். இருங்கண்ணா, நான் அக்காவுக்கு வீடியோ கால் பண்ணி பார்க்குறேன். டேய் ஃபோனை கொடு. என்ன சரிவு? அண்ணா என் ஃபோனை நான் மிஸ் பண்ணிட்டேன். அகிலா ஒன்றும் வீட்டுக்கு வரல. எங்க? அறிவு, ஒரு நிமிஷம். நீ அம்மா ஃபோனு வச்சுக்கோ, காலையில் வாங்கிக்கிறேன். நீ போய் அகிலா எங்கன்னு முதல்ல பாரு. ஹலோ மேடம், நான் அறிவு பேசுகிறேன். தமிழ் அறிவு. சொல்ல அறிவு.
ஆச்சரியமாக கால்லாம் பண்ணுறேன். இது யார் நம்பர்? மேடம் நான் என் ஃபோனை மிஸ் பண்ணிட்டேன். இது பக்கத்து வீட்டு ஃபோனு. என் தங்கச்சி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யார் கூடயே காரில் வெளியே போயிருக்கா. அதுவும் கருப்பு கலர் கார்னு பக்கத்து வீட்டு பையன் சொல்கிறான். இவ்வளோ நேரம் ஆகி என்ன வீட்டுக்கு வரல. இப்போ ஃபோன் பண்ணால் ஃபோன் ரீச் ஆகல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிளாக் கலர் கார் யூஸ் பண்ணுறாங்களா? தெரியலையா மேடம். அவளை கடைசியாக எப்போ பார்த்தேன்? காலையில் ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் போகும்போது மொட்டை மாடல டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா. அவள் லாஸ்ட்டாக என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா? வெள்ளை கலர் சுடிதார். ஐயோ இங்கே சிக்னல் ரொம்ப வீக் அகிலா. ஹாஸ்டல் மெயின் கேட் கிட்ட போனால் தான் ஒரு பாயிண்டாவது சிக்னல் கிடைக்கும். ஏற்கனவே என் மேலே வார்னிங் நிறைய. இனியும் நான் வெளியே போனேன்னா எனக்கே அது பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஐயோ என்ன சரண்யா சொல்கிற? எனக்கு ப்ளீஸ் எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணு. அறிவண்ணா பயந்துடுவான். சரி ஒன்று பண்ணலாம். ஒரு எமர்ஜென்சி கால்னு நான் வார்டனுக்கு இன்டர்காம் வழியாக இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். என் ஐடி கார்டு தரேன். நீ கொடையை பிடிச்சிட்டு உன் முகத்தை காமிக்காம ஐடியை மட்டும் காமிச்சிட்டு வெளியே போய் ஒரு வாட்டி கால் ட்ரை பண்ணிப்பாரு. ரொம்ப தூரம் போயிடாத. ரிலாக்ஸ் அறிவு. ஏன் இப்போ பதட்டமாகற? டாக்டர் புதுசாக சேஞ்ச் பண்ண மெடிசன் எடுத்துக்கிட்டியா? இன்னும் இல்லை மேடம். முதல்ல அதை போடு. அவள் ஃபோன் ஆன் பண்ணதும் அவளே உனக்கு கால் பண்ணுவாள். பயப்படாது, அவள் உன்னை விட தைரியமானவள். அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா? அவள் ஃப்ரெண்ட்ஸு ஒரு சில பேரை பார்த்துருக்கேன். ஆனால் பாய் ஃப்ரெண்ட்னு சொல்ல முடியல. ஆனால் ஒருத்தன் 2 வருஷமாக அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கான்னு மட்டும் சொல்லியிருக்கா. என் தங்கச்சிக்கு ஷார்ட் சைட் ப்ராப்ளம் இருக்கு. பவர் கிளாஸ் போடுறோம். ஹலோ மேடம். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் எப்போ வந்தது? 4:30க்கு 100 கால் வந்திருக்கு. பேட்டர்ன் சிமிலாரிட்டி ஏதாவது இருக்கா? பாத்தீங்களா வர்மன்? எஸ் சார். கொஞ்சம் கூட அடையாளமே தெரியல சார். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நேற்று நைட் இந்த ஏரியாவில் ஏதாவது மிஸ்ஸிங் கேஸ் இருந்ததான்னு செக் பண்ணீங்களா? அப்படி எதுவும் இங்கே ரெக்கார்ட் ஆகல சார். அகிலா, அகிலா, அகிலா. இவனை எதுக்கு இங்கே கூட்டு வந்தீங்க? நேற்று நைட்லேருந்து அகிலா மிஸ்ஸிங் சார். ஏற்கனவே பாடி சரிஞ்சிருக்கு. டேக் ஹிம் அவுட். டீடைல்ஸ் டேமேஜ் ஆயிடும். அறிவு, அறிவு வா அறிவு. கூட்டு போங்க. அகிலா, தம்பி, அகிலா, காளி, தூக்குங்க. அறிவு. இது அகிலால, இது அகிலால. அகிலா ஹீல்ஸ் போட்டிருக்க மாட்டா. இது அகிலால. அகிலா ஹீல்ஸ் போட்டிருக்க மாட்டா. இது வேற யாரும். அகிலா ஹீல்ஸ் போட்டிருக்க மாட்டா. இது அகிலால. இது அகிலால. ஓகே 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 ரிலாக்ஸ் பா. சார் மறுபடியும் ஒரு ஷாக்கிங் ஸ்டேட்டஸ். சார் ஷீ இஸ் டாக்டர் ஷாலினி, காஸ்மெட்டாலஜி சர்ஜன். சார் இதே மாதிரி தான் சார் போன மர்டர்லையும் போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஹலோ அகிலா. அண்ணா சாரி நான் வந்துட்டேன். வர்மன், இதோ வரேன். இந்த போட்டோவை போஸ்ட் பண்ண ஐபி ட்ராக் பண்ண சொல்லுங்க. எஸ் சார். வெளியே தங்கினதே இல்லை. பயங்கரமா டிஸ்டர்ப் ஆயிருப்பான்னு தோணுது. அகிலா எங்க போன அகிலா? அண்ணா 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 ரொம்ப சாரிண்ணா. அண்ணா ரொம்ப சாரிண்ணா. அண்ணா நேற்றுக்கு இங்கே மழைனால ப்ராக்டிஸே பண்ண முடியலண்ணா. சாம் தானா என்னையும் என் ஃப்ரெண்ட்ஸையும் காலேஜில் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணா. ஈவெண்ட் ப்ராக்டிஸ் முடியறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சுண்ணா. ப்ராக்டிஸ் முடிச்சதும் நான் உனக்கு தான் நான் கால் பண்ண கூட்டிகிட்டு போக. உன் ஃபோன் நாட் ரீச்சபிள்லே இருந்துச்சுண்ணா. எனக்கு வேற வழி தெரியாம காலேஜ் ஹாஸ்டல்லே ஸ்டே பண்ண வேண்டியதா போயிடுச்சு. இப்பதானே உன் ஃபோனே ரீச் ஆகுது. உன் ஃபோனுக்கு என்னாச்சு? இல்ல எதுவும் இல்ல. ஆமா ஆமா நான் ஓகே. நான் ஓகே. சாரி நான் ஓகே.
சாரி பிரதர், இன்ஃபார்ம் பண்ண முடியல. ரொம்ப தேங்க்ஸ் சாம், ரொம்ப தேங்க்ஸ். முகம் ஃபுல்லாக ஆசிட் அடித்து செதஞ்சிருக்கு. உடம்பு கருகுனது கூட இந்த தடவையும் கழுத்தில் தான் இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. சேம் ஸ்பாட், சேம் ட்ரக். இதை பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்பர் மெடிக்கல் ப்ரொசீஜர் தெரிஞ்சிருக்க சான்சஸ் இருக்குது. வாங்க சார். வெளியில தலை காட்ட முடியல, பாவம் அந்த டாக்டர் பொண்ணு. ஆமாம் சார், நானும் நியூஸில் பார்த்தேன். நான் நேர்லயே பார்த்தேன். அது ஒரு நிமிஷம் நீ நினச்சி. என்னம்மா அவங்க அண்ணன், நீ இல்லைன்னா செத்துறோம் போலையே. சாகிறது கூட ஈஸி தானே. என்ன கொஞ்சம் மூச்சடிக்கும், நெஞ்சு வலிக்கும், உயிர் போயிடும், அவ்வளோதானே. ஆனால் சாவை விட வலி நம்ம யாருக்காக இருக்கிறோமோ அவங்கள இழக்கிறது தான். அண்ணா சாரிண்ணா. இப்போ புரியுதுண்ணே சார் ஏன் எப்படி தேடுறாருன்னு. அவனை சும்மா விட்டுறாதீங்கண்ணே. கண்டிப்பா. நீ இப்போ ஓகே தானே? அண்ணே நான் வேணா இன்னொரு வாட்டி அந்த கொலைகாரை யாருன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணவா? சாருக்கு தெரியாம எதுவும் பண்ணாத அறிவேன். நீ எதுவும் செலெக்ஷன் இருக்குன்னல்ல, அதை ப்ராக்டிஸ் பண்ணு. சரி நான் வரட்டுமா? ஷாலினோட கிளைண்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி செலிபிரிட்டிஸ் தான். ஆக்டர்ஸ், மாடல்ஸ், ஆங்கர்ஸ், சம் பியூட்டிஷியன்ஸ். ரீசெண்டாக டாக்டரை ரெகுலராக பார்க்க வந்த கிளைண்ட் டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சால் சொல்கிறீங்களா? ஹாய் ராஜேஷ். அடிக்கடி இங்கே ஃபிலிம் டைரக்டர் யாரோ ராஜேஷ் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு போகிறத நான் பார்த்துருக்கேன். ஃபோனில் பேசுகிறத கூட நான் கவனிச்சிருக்கேன். அண்ணா என்ன இப்படி விட்டுட்டேண்ணா? என்னண்ணா அதுக்குள்ளே எழுந்துட்டேன்? ஃபோன் இருக்குல்ல, ஃபோனில் சார்ஜ் இருக்குல்ல. நாளை காலையில் 6 மணிக்கு செலெக்ஷன் இருக்கு, மறந்துடாத. சரி ஓகே. தம்பி என்னப்பா இப்போ வந்திருக்க? மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்குது. நான் ஒரு ½ hour மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன். ஐயோ கோச்சுக்கு தெரிஞ்சால் தொலைச்சிடுவாரு. அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கினியா? ஓ வாங்கிட்டு போல இருக்க. இதில் கெமிக்கல் போட்டிருக்கேன், பெருசு யூஸ் பண்ணிக்கோ. எங்க போனா இவன்? இவனோட நீ இல்லாம நல்லா இருக்க முடியாதுடா. ஐயோ நான் நினைச்சு பாடுறேன். அறிவு ஃபோனையும் பேக்கையும் விட்டு போயிட்டான். இப்போ தான் சார் பார்த்தேன். இதை கொடுத்துருங்க. நான் கொடுத்துறேன். அப்புறம் அந்த ஸ்விம்மிங்லாம் ஃபிட்னஸ்க்கு தான் யூஸ் ஆகும், லைஃப்க்கு கிடையாது.
நாளை காலையில் 6 மணிக்கு செலெக்ஷன் இருக்கு, மறந்துடாத. அண்ணா 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 அண்ணே கிண்டி அக்வாட்டிக் காம்ப்ளெக்ஸ் போனேன். ஏறுப்பா. The last call for 50 meters freestyle men's senior category final. Siddharth, open category 50 meter freestyle. Tarun, open category 50 meter freestyle Kanyakumari district. Ritesh, open category 50 meter Chennai district. தமிழ் அறிவு எங்க சார் அந்த தமிழ் அறிவு? அவன் வரப்போறது இல்லை மேம், யூஸ்லெஸ். நீங்கள் கன்டினியூ பண்ணுங்க சார். Lane number 4 Shiva, lane number 5 Siddharth, lane number 6 Tarun, lane number 7 Ritesh, lane number 8 Tamil Ariva. Audio mark. Ready. சூப்பர் அறிவு. சார் என் கூட வரீங்களா? இந்த படத்தை தான் கடைசியாக கிரிக்கெட் இருந்தான். கார்த்திக் சார் இங்கே இல்லையே, அவர் பெங்களூர் போயிருக்காரு. நீங்கள் போலீஸ். நீங்கள் பண்ண டைம் மேகசின் கவர் ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு யார்? எந்த எடிஷன் சொல்கிறீங்க சார்? ஜூன் 23 எடிஷன். இட்ஸ் டார்க் ட்ரூத், சேவ் ஹர்னு கேப்ஷன் இருக்கு. ஓ அதுவா? அது வெண்ணிலா மேடம் சார். அவங்க அட்ரஸ்? அப்படி ஒரு ஆட்ல என் ஃபோட்டோ வரும் நான் கொஞ்சம் கூட நினைக்கல மேடம். என் பெர்மிஷன் கூட கேட்கல. ஹலோ ஹலோ ஸ்ருதி சார், உங்கள் பட்டன் ஸ்பை கேமராவை ஆன் பண்ணுங்க. ஓகே சார். ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நாம் எப்படி அவளை ஃபாலோ பண்ணுறோமோ கில்லரும் எவ்ரி செகண்ட் அவளை ஃபாலோ பண்ணுறான். அவள் உயிர் நம்ம கையில். ஸ்ருதி, உங்கள் பட்டன் ஸ்பை கேமராவை வெண்ணிலா மேலே கிளிக் பண்ண முடியுமா? ஏன் ஆக்சஸ் ஒர்க் ஆகல? நேற்று சில ஆக்சஸை டைரக்ட் ரிமூவ் பண்ணாரு. அதில் ஏதோ மிஸ்டேக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் போங்க. வா வெண்ணிலா.
என்ன இப்படி பண்ணிட்டீங்க? சீரியஸாக எனக்கே தெரியாது மேடம் என் ஃபோட்டோவை இப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு. ராஜேஷ் சார் இதை பார்த்து ரொம்ப அப்செட். நீ இந்த மூவியில் கேஸ்ட் ஆகிறது கஷ்டம். சடனாக ஏன் இந்த டிசிஷன்? என்னாச்சு மேடம்? அவங்க தான் ப்ரொடியூசரோட ஓன் டாட்டர். அவங்கள இந்த மூவியில் லான்ச் பண்ணதா டிசைட் பண்ணிட்டாங்க. அதுக்கான லுக் டெஸ்ட் தான் போயிட்டுருக்கு. பட் இந்த கதை பேட்மிண்டன் சாம்பியன் பிவி சிந்துவோட பயோட்ராமான்னு ஸ்கின் எல்லாம் டார்க் ப்ரௌன் டோன் கொண்டு வர சொன்னாரே, இவங்க எப்படி? அது மேக்கப்பில் டோன் டவுன் பண்ணுறாங்க. டோன் டோனா? ஹாலிவுட் மேக்கப் டீமை வர வச்சுருக்காங்க. லுக் டெஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு. டைரக்டர் ரொம்ப ஹாப்பி. I think this will be fine for her. Wow. Realistic. Hollywood தான்ல. இது ஸ்வெட் டாலரேட் ஆகுமா? உங்களுக்காக என்னோட நிறத்தை மாத்தின, என் பேரை மாத்தின. நீங்க சொன்ன ஹாஸ்பிட்டல்ல 6 மாசம் ஸ்கின் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். அது எல்லாமே வேஸ்டா? அதான் கம்பெனி பே பண்ணிடுச்சுல. பேமெண்ட் தான் உங்களோடது, பெயின் என்னோடது. எவ்வளோ ஸ்கின் அலர்ஜிஸ் தெரியுமா? பாக்குறீங்களா? ஓகே வெண்ணிலா, டோன்ட் வரி, we will compensate. Sit and relax. डायरेक्टर வந்ததும் பேசிக்கலாம். राजेश, इस मूवी को हम 4 लैंग्वेजेस में कर रहे हैं. Let's do it. Sure. நந்தினி, இன்னும் 1 monthல ஷூட். மற்ற காஸ்டிங்ல நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. சனா டிவி எடுத்து நம்ம ஹீரோயின் லான்ச் பண்ண போறோம். ஓகே? அப்ப நான் வெண்ணிலா, நீ எப்படிங்க? சாரிம்மா, இந்த படம் கஷ்டம். அடுத்த ப்ராஜெக்ட்ல பார்க்கலாம். சார் 2 minutes பேசணும். என்ன சொல்லு? தனியா பேசணும் சார். நான் வெயிட் பண்ணுறேன் சார். வாட்? எங்கேயோ அமைதியா மறைவா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். நீங்க தான் சரியா போட்டோ பார்த்து கூப்பிட்டீங்க. கண்ணு சூப்பர், ஸ்கின் டோன் சூப்பர்னு ஆசை காட்டினீங்க. அவளை எப்படி சார்? See Vanilla, everything is fair in love and cinema. It's my debut film. 4 languageல பண்ற சான்ஸ் எனக்கு. அதுக்காக காம்ப்ரமைஸ் நான் பண்ணிதான் ஆகணும். என்னை வச்சு நீங்க எடுத்த பைலட் ஃபிலிம் ப்ரொடியூசருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா நடிச்சிருக்கேன், அப்ரிஷியேட்லாம் பண்ணாருன்னு சொன்னீங்களே. எஸ், இந்த பைலட் ஃபிலிம் பார்த்தா இந்த ஃபீச்சர் ஃபிலிமில் சனா மேடம் நடிக்க இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. அதனால தான் எனக்கு இந்த சான்ஸ். நீங்க என்ன கேட்டாலும் செஞ்சேனே சார். ஆப்ரேஷன் மட்டும்தானே வேண்டான்னு சொன்னேன். உங்களை நம்பி அதுவும் நான் பண்ணிக்கிறேன் இந்த சான்ஸ்க்காக. ஒரு டிப்ரெஸ் லைஃப்ல இருந்து புது லைஃப் கிடைக்க போகுதுன்னு ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருந்தேன். ப்ளீஸ் சார், விட்டுறாதீங்க. என்ன எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறியா? உனக்கு என்ன காம்பன்சேஷன் வேணுமோ அதை கேட்டு வாங்கிட்டு போ. Did you get that? சார், இந்த நாய் மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்கு. குலைக்கிற நாயை பார்த்து கல் எடுத்தீங்கன்னா ஓடிடும். அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணலாம். कौन है ये लड़की? वो पायलट फिल्म आर्टिस्ट है, वेनिला. रिमेंबर द वीडियो? हे वेनिला. ஏய் வாட்ச்மேன் சார், இதுக்கு ஆக்சஸ் இல்லாதல உள்ள விடுறீங்க? சாரி சார். प्लीज कम इन. யோ பயா. मुझे तुम्हारी मेथड एक्टिंग बहुत पसंद आई. क्या तुम मेरे घर आके मुझे ट्रेन कर सकती हो? இங்க யாருக்காவது ஹிந்தி தெரியுமா? உனக்கு தெரியுமாப்பா? உனக்கு? உங்க மெத்தட் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. என் வீட்டுக்கு வந்து என்ன ட்ரெயின் பண்ண முடியுமான்னு அவங்க என்கிட்ட கேட்குறாங்க. You know Hindi? अच्छी तरह जानती हूँ. If you help me, நான் வேணா உங்களுக்கு ஒரு கெஸ்ட் ரோல் தர சொல்றேன். ஓ, ஓகே. Today evening OMR Surface Bay Resort-லே launch party இருக்கு. Can you join with us? Thank you. சார் வெண்ணிலா கிளம்பிட்டாங்க சார். நீங்கள் உடனே வெண்ணிலாவை சேஃபாக கூட்டு வாங்க. இதுக்கு மேலே டிலே பண்ண வேண்டாம். ஓகே சார். சாரி சார், சிக்னலில் மிஸ் பண்ணிட்டேன். சரி, அவள் மொபைல் ஜிபிஎஸ் லொக்கேஷன் ட்ராக்ல இருக்கு சொல்லுங்கள். ஓகே சார். ஹலோ, தமிழறிவு இருக்காங்கம்மா? அது ஒரு நிமிஷம் சார். அண்ணா சார். அறிவு, நான் சொல்கிற அட்ரஸ்க்கு உடனே போக முடியுமா? சொல்லுங்கள் சார். சார் இங்கே L213 எங்கே இருக்குது? செகண்ட் ஃப்ளோரில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2வது.
சொல்லு அறிவா. சார் நான் வெண்ணிலா வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் வீட்டில் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ண, நல்லா வாட்ச் பண்ண. வெண்ணிலா வந்தால் மட்டும் கால் பண்ண. ஓகே சார், பண்ணுறேன். சார் வெண்ணிலா ஃபோன் ஆன் ஆயிடுச்சு சார். லொக்கேஷன் மகாபலிபுரம்னு காட்டுது. ईयर सेट போட்டுருங்க. எஸ் சார். Hi, Rajesh. Hi, sir. क्या हाल? How are you? बहुत बढ़िया. All good, sir. Yeah, All good. super. மேடம், அந்த டைரக்டர் ராஜேஷ் அங்கே தான் நிற்கிறான். இந்த தடவை ஃபோட்டோஷூட் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். கார்த்திகோட ஃபோட்டோகிராஃபி தனியாக தெரியும். அது மாடலிங் ஃபோட்டோகிராஃபியில் அவன் தான் பெஸ்ட். பொண்ணை செலக்ட் பண்ணா நான் சும்மா பண்ண மாட்டேன். ஆமாம் சார், அது நீங்கள் இன்ட்ரெஸ்ட் தான் சொல்ல Hello. வேணும். சார் வெண்ணிலா இங்கே தான் இருக்காங்க. என் பக்கத்தில் ப்ரௌன் கலர் ஜர்க்கின் சார். ரொம்ப கவனமாக வாட்ச் பண்ணுங்க. நான் எதிர்பார்க்கல. அவ என் மூஞ்சிலே மூலிக்கூடாது. இங்கேருந்து போக சொல்லு. வெண்ணிலா, நீ கொஞ்சம் டைரக்டர் கண்ணில் படாம இரு. அந்த லைட்டை சரி பண்ண மேம். கொஞ்சம் லுக் அட் யுவர் லெஃப்ட். யா லெஃப்ட் லெஃப்ட். யா டேய் கண்டினியூ பண்ணு. ஹாய் கார்த்திக், சீக்கிரம் ஒர்க் ஆரம்பிச்சிட்ட போல் இருக்கே. எங்கே சார், லைன்ஸை பார்த்தாலே ரம்யாவோட முகம் தான் கண்ணு முன்னாடி வருது. இந்த மேகசினோட கவர் ஃபோட்டோ ஐடியா ப்ரில்லியன்ட். ரீசெண்டாக தான் பார்த்தேன். பையன் சொன்னா நீங்கள் விசாரிச்சிங்கன்னு. ஆமாம், நீ முதல்ல வெண்ணிலாவை எங்கே பார்த்த? ஏதோ ஒரு மெடிக்கல் ஷாப்பில் தான் சார். அங்கே அவள் பில்லிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா. அவள் கண்ணு ரொம்ப யூனிக்காக தெரிஞ்சது. ஹலோ, ஃபோட்டோலாம் எடுக்காதீங்க, கிளம்புங்க. அவளை ஃபோட்டோ ஷூட் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் சார். ஓ, அவளுக்கும் மாடலிங் ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா? இல்லை இல்லை, முதல்ல அவள் ஒத்துக்கவே இல்லை. பேச பேச கன்வின்ஸ் ஆயிட்டா. எங்கேயா பிடிச்ச? செம்மையா இருக்கா? ஹாய். ஹாய். ஏய் ஹாய். Hi, sir. ராஜேஷ், உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தேன். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணுறேன். அது நடிக்கிறீங்களா? ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்கின் டோன் அப் பண்ணுங்க. நைஸ், பர்ஃபெக்ட். அப்புறம் நான் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்த்து அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா போன வேலண்டைன்ஸ் டே எனக்கு ப்ரொப்போஸே பண்ணிட்டா. கார்த்திக், உன் கண்ணுக்கு நான் அழகாக தெரிஞ்ச மாதிரி வேற யார் கண்ணுக்கும் தெரியல. உன் கூடவே வாழணும்னு ஆசைப்படுறேன். ஐ திங்க் ஐ அம் இன் லவ். நீயும் லவ் பண்ணியா? ஹேய், ரொம்ப சாரி வெண்ணிலா. உங்ககிட்ட அந்த மாதிரி தாட்ஸ்லாம் நான் பழகவே இல்லை. ஜஸ்ட் ஒர்க்காக தான் பழகினேன். அந்த டாலர் செயின் கூட அவள் தான் சார் எனக்கு கிஃப்ட் பண்ணா. இதை ஃப்ரெண்ட்லியாக வேணால் எடுத்துக்கிறேன். ஓகே. பட் நீ அந்த டாலர் யூஎஸ்லேருந்து ஆர்டர் பண்ணதுன்னு சொன்ன. சே, என் எக்ஸ் லவர் இது யூஎஸ்லேருந்து வர வச்சு கிஃப்ட் பண்ணான். கோஇன்சிடென்ஸ் என்ன தெரியுமா? அவனும் என்னை பிடிச்சி தான் எனக்கு இது கிஃப்ட் பண்ணான்னு நம்பி லவ் பண்ணேன். ஆனால் அவனும் என்னை ஒர்க்காக தான் யூஸ் பண்ணியிருக்கான். இப்போவும் கூட அவள் பேசுகிறாளா? இங்கே கூட எனக்கு ஹாய் சொன்னா. நான் தான் அவாய்ட் பண்ணிட்டேன் சார். கரெக்டாக சொல்லு பையா. 1 ஹவராக சுற்றிட்டு இருக்கேன். எல் பிளாக்கு 213 மேகா வீடு தானே? இதராவ் வந்துட்டேன் பாரு. பையா 1 மணி நேரமாக சுற்றிருக்கேன் பையா. அதாவது பார்த்து பண்ணியிருக்கலாம். நம்ம ஹிந்தியில் தற்கொலை, அவன் இங்கிலீஷில் தற்கொலை. வெண்ணிலா இருக்காங்களா? எங்க?
டேய் இவனை ஏன்டா உள்ள விட்ட நான் என் முகத்தை பார்த்துட்டானா சரி போதை தெளியறதுக்குள்ள தூக்கு ஸ்ருதி வெண்ணிலா அங்கே இருக்காங்களா? இருக்காங்க சார். வெண்ணிலா நல்லா மாடலாக வந்திருக்கலாம். ஏதோ தப்பான ஆடெல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. என்ன தப்பான ஆடு? அது ஒரு ஸ்கின் கிளினிக் ஆட் சார். 2 நாளாக ஹிந்து டைம்ஸ்லலாம் வந்ததே. ஷாலினி ஸ்கின் கிளினிக். ராஜேஷ் சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவரோட படத்துக்காக ஸ்கின் டோன் ட்ரீட்மெண்ட் எடுக்க வச்சார். இன்ஜெக்ஷனை விட ஒரு மைனர் லேசர் சர்ஜரி பண்ணால் ஸ்கின் இன்னும் ஃபாஸ்ட்டாக பிரைட்டன் ஆகும். என்ன வெண்ணிலா சர்ஜரி பண்ணிடலாமா? ஐயோ சர்ஜரி மட்டும் வேணாம் சார். அந்த மாதிரி ஆடெல்லாம் அவள் கெரியருக்கு நல்லதில்லை. ஏய் கார்த்திக் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? வாப்பா இங்க. சார் இந்த வந்துடுறேன். என் டேஸ்டே கிடையாது. என்னோட ஜானர் மர்டர் மிஸ்ட்ரி ஹாரர் தான். சும்மா ரத்தமும் சதையும் தெறிக்க தெறிக்க ஒரு படம் பண்ணணும் சார். जरूर करेंगे. हाय हाय. Hey hi. Let's cut the cake. Let's do it. Yeah, please. Launching Sana Trivedi. Wait. Huh? Hey, அது கொண்டா. யோசனா பிளாஸ்டிக் கத்தில வெட்டாத. நெஜ கத்தில வெட்டும்போது வர ஃபீலிங்கே வேற. இந்நேரம் செத்துட்டு இருப்பான். ஒரு சொட்டு ரத்தம் கூட கீழே விழக்கூடாது. ஜாக்கி பார்சல் கரும். சொல்லு அறிவு. சார் வெண்ணிலா இங்க வேற மாதிரி இருக்கா சார். அவகிட்டயும் அதே ஆந்த இருக்கு சார். பாருங்க அங்கிள். இப்போ நான் உங்களுக்கு ஓகே சொல்லிட்டேன்னா
உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கோச்சிக்க மாட்டாங்களா? எது அதுவா? அது பார்த்தா கேர்ள் மாதிரியா தெரியுது? அது தாரவி தாரு, நீ தங்க தேரு. கெமிஸ்ட்ரியில் பெரிய ஆள், பட் எங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரியே இல்லையே. इस किलर ने जो इंजेक्शन यूज किया है उसमें कोकेन और मेलेटोनिन का सब्सटेंस मौजूद हुआ है. இதை பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்பர் மெடிக்கல் ப்ரொசீஜர் தெரிஞ்சிருக்க சான்சஸ் இருக்கு. இடியட், C3ல போடுறான். அந்த டாலர் செயின் கூட அவள் தான் சார் எனக்கு கிஃப்ட் பண்ணா. உங்களுக்காக என் பேரை மாற்றினேன், உங்களுக்காக என்னோட நிறத்தை மாற்றினேன். நீங்கள் சொன்ன ஹாஸ்பிட்டலில் 6 மாதம் ஸ்கின் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். என்ன இப்படி பண்ணிட்டீங்க? சீரியஸாக எனக்கே தெரியாது மேடம், என் ஃபோட்டோவை இப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு. ஷீஸ் டாக்டர் ஷாலினி. எங்கேயோ அமைதியா மறைவா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். मैम वेनिला। ये वेनिला यहाँ पार्टी के लिए आई हो क्या? வந்தேன், இப்போ கிளம்புறேன். ये अभी तुम कहाँ हो? இங்கே தான் மேடம், பீச்சில். பீச்லே எங்கே வெனிலா? ஸ்ருதி, வெண்ணிலா எங்க? சார் She is it. அம்மா யாரும் இங்கே வராது, அப்படி போங்க. பட் ஏன் சார்? When the whole வெகுவாக பாராட்டுகிறது. உங்க பேர் என்ன சொன்னீங்க? மேகா. மேகா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. பெட்டர் உங்க பேரை வெண்ணிலான்னு மாற்றிடலாமா? உங்க ஃபியூச்சர் பிரைட்டாக இருக்கும். ஏன் மேகா பிரைட்டா இல்லையா?